மீ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சின்னக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டிக்கு வந்து பர்த்டே. அவங்க கேட்ட மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியமாக என்னோடய கண்டென்ட் எடுத்து நீ வந்துட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டோரி போடுறேன்னு என்கிட்டயே சொல்கிற பற்றியா, அந்த தைரியத்தை பாராட்டுறேன். ஐ லைக் யுவர் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட நேம் பாவா. இது வந்துட்டு ஒரு கிராமத்து ஸ்டோரி. அவங்க தான் வந்துட்டு தெலுங்கு ப்ளஸில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு தெலுங்கும் தமிழும் வரும். தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் டச்சு தான் கொடுத்துருப்பேன். ரொம்ப தெலுங்கில் பேசினா அப்புறம் எல்லோரும் இங்கே தமிழ் ஆடியன்ஸில் அடிப்பீங்கன்னு தெரியும். அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா, நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினதுக்கு எல்லோரும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு இந்த அளவுக்கு என்னை வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நினைக்கிறீங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்காக ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அப்பயும் கூட சிலர்லாம் வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிங்க, பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். சரி, ஓகே. எனிவே என்னை வந்துட்டு என்னை நினச்சி ஃபீல் பண்ண எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ நான் நல்லா இருக்கேன். அப்பயும் நல்லா தான் இருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா, மணி ப்ராப்ளம் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டேன். அதாவது மணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம், பட் நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்க இருக்காங்களா, அதுவும் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களே சில விஷயங்களை நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்போம் அவங்கக்கிட்ட. அதாவது மணிக்கு சொல்லலை, நம்ம மணி வந்துட்டு யார்கிட்டையாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா நமக்கு அப்போ இக்கட்டான சூழ்நிலை யார்கிட்டையாவது அமௌண்ட் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி டயத்தில் ஹெல்ப் பண்ணலாட்டி பரவாயில்ல, பட் கொஞ்சம் ஆறுதலாக பேசலாம். அதை விட்டுட்டு ஏதாவது பேசுகிறாங்களே, அப்போ கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படி தான் நான் ரொம்ப பிரேக் ஆகிட்டேன். எனிவேஸ், இப்போ நான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கடா, நான் என்ன இந்த உலகத்தில் பெருசாக சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னுலாம் யார் கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம், என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்களை இத்தனை பேர் மனசை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லிக்குவேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். எனக்கு உண்மையிலே இதை வந்துட்டு ஒரு லைனில் உங்களுக்கு சொல்லணுன்னா, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. அந்த மாதிரி தான் என் சோகம் உங்களுக்கு இந்த அளவுக்கு தாக்கும் நான் நினைக்கவே இல்லைடா. எல்லோரும் அதை நோட் பண்ணிங்கன்னு கூட நினைக்கல. வாய்ஸ் ரொம்ப நான் வந்துட்டு பிரேக் ஆகி பேசியிருக்கேன்னு நான் அதுக்கப்புறம் நானே போய் அதை கேட்கும் போது தான் நம்ம வாய்ஸ் இவ்வளோ இதாக இருந்திருக்கா அப்படின்னு எனக்கு அப்போ தெரியல. பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானே போய் பார்த்தேன். பரவாயில்லையே, வாய்ஸ் பிரேக் ஆனால் கூட இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, நான் வரவலன்னு அறுக்காமல் வாங்க நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சீன்லேயே மழை ஹெவியாக அடித்து ஊற்றிட்டுருக்கு. நீங்களோ கல்யாண கோலத்தில் அப்படியே மழையில் நனைஞ்சு ஒரு வீட்டு வாசலில் வந்து ஐயோ அப்படின்ட்டு கதவை தட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உள்ளேருந்து யாராவது இந்த நேரத்தில் கொற்ற மலையில் யார் கதவை தட்டிட்டுருக்கா அப்படின்னு அப்படியே வந்து கதவை திறக்கிறாரு. நீங்கள் பேந்த முழிச்சிட்டு அப்படியே அண்ணையா அப்படின்னு பார்க்குறீங்க. யார் மணி அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அண்ணையா எனக்கு ஹெல்ப் காவாலி அண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே நடுங்கிக்கிட்டு நீங்கள் உள்ளே வர, அவரோ எது காவாலியா, ஏவாமா ஏன் ஏரியாவில் காவாலி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியில் எட்டி பார்க்க, தேவடா அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அண்ணையா நீங்கள் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அதை தான்மா கேட்குறேன், நீ யார் இந்த நேரத்தில் கொற்ற மலையில் இப்படி வந்து நிற்கிற, கேட்டால் ஏதோ காவாலி டாவாலிங்கிற புரியல அப்படிங்கிறாரு. ஐயோ அண்ணையா, నాకు ఒక అమ్మాయి చూడంటాని వచ్చాను அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் பதறிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டை தேடி வந்திருக்கீங்க. அதை தான் அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். அந்த மனுஷனோ எது சூடாக டானிக் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஒத்து அண்ணையா, நீ சொல்கிறதே எனக்கு புரியலம்மா, தமிழ் வராதா, நீ என்னம்மா கடப்படான்னு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறேங்கிற மாதிரி அவர் முழிக்கிறாரு. தமிழ் வராதா அப்படின்னு கேட்குறாரு. அது அண்ணையா கொஞ்சம் வரும் அப்படிங்கிறீங்க, அந்த கொஞ்சமாவது வர மாட்டேங்குதே. ஐயோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு நீங்களோ அது சாரி నేను ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்கிறீங்க. ஓ அப்படின்ட்டு அவரோ ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா, அது தமிழில் சொல்ல வேண்டியதானே, நீ பாட்டுக்கு எதையாவது சொன்னால் எனக்கு என்னமா புரியும் அப்படிங்க. பா எதையாவது புரிஞ்சுதே அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஆமாம் నేను அவளை பார்க்க வச்சு, ஆனால் என் நேரமோ என்னமோ அந்த அட்ரஸ் மிஸ் ஆகி போயிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழையும் தெலுங்கையும் கலந்து பேச அந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியாமல் பாதி புரிஞ்சும் புரியாமலையும், இப்போ நீ என்ன சொல்ல வர, ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்க, அந்த பொண்ணோட விலாசத்தை தொலைச்சிட்ட அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அது இந்த தெரு பேர் அப்படின்னு ஏதோ ஒரு நேம் சொல்லி அதுதானே அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ இல்லையம்மா, அந்த தெரு இது இல்லை, நீ சொல்கிற ஸ்ட்ரீட் 2 தெரு தள்ளி இருக்குமா, நீ அதுக்கு முன்னாடி இருக்கிற எங்கள் வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஐயோ அது காதா அப்படின்னு கேட்குறீங்க. எதே
காது இல்லைம்மா, வீடு வீடு அப்படிங்கிறாரு. ஐயோ இல்லை, அது இல்லையான்னு கேட்டேன். அதை தானம்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். தெலுங்கிறோம் அப்படின்னு இருக்க 2 பேருக்கு லாங்குவேஜே அடிதடியாக இருக்குது. నేను ராங் அட்ரஸுக்கு வச்சுனேனா அப்படின்ட்டு அப்படியே அழுகாத குறையாக நிற்கிறீங்க. மாதிரி பயமாக இருக்குது. நைட் நேரம் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஒரு மனுஷன் தனியாக வீட்டில் இருக்காரு. நீங்கள் வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டீங்களேன்னு. அம்மோ இப்போ ஏமி செய்யாலி அப்படின்னு தனியாக போனால் பயப்படாத, மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த மலையில் எங்கே போவ? நாக்கு இப்போவே அக்கடை வெள்ளாளி அப்படின்ட்டு இருக்கீங்க. இதே வெள்ளாளியா? ஐயோ தேவடா, நீங்கள் வேறு படுத்தாதீங்க அப்படின்ட்டு எனக்கு இப்போவே அங்கே போகணும் அப்படிங்கிறீங்க. இந்த மலையில் போறியாம்மா? தூரம்மா. ஆமாம், లేక్ పోతే என் ஃப்ரெண்டு வெயிட் చేస్తుంది. அம்மா எனக்கு நீ சொல்கிறது புரியல, ஆனால் இப்படி நிற்கிற கோலத்தை பார்க்கும்போது நல்லா புரியுது. இப்போ நீ அங்கே போகணுங்கிறியா? இந்த கொற்ற மலையில் நீ அந்த பொண்ணோட அட்ரஸ் வர தொலைச்சிட்டேங்கிற, வீடாக தட்டியாக வந்து கேட்க போகிற. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருமா, பொறுமையாக காலையில் போவியான், இல்லை மழை விட்டதும் போ, நானே கொண்டாந்து கூட விடுறேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ உனக்கு ஒரு வேலை இல்லை, இங்கே தான் நீ இருந்தாகணும் அப்படிங்கிறாரு. ஐயோ தேவடா, கடவா அப்படின்னு கேட்குறீங்க. வேற இங்கே தாம்மா, முதல்ல உள்ளவா, மலையில் நினச்சி அப்படியே நின்றுட்டுருக்க அப்படின்னு வந்து அவர் கதவு தப்பா போடவும் கொஞ்சம் பயம் எடுக்குது. தேவடா அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. சரிம்மா, மழை நிற்கட்டும், நானே கொண்டு போய் விடுறேன், பயப்படாத. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வெளியில் போயிருக்காங்க, ஒரு விசேஷம் ஒன்று, வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு நீங்கள் பயப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்ட்டு அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டம், பயம் எல்லாமே இருக்குது முகத்தில் தெரியுதுலோ. నేను ఇక్కడ சரி, நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்துட்டு தெலுங்கில் வந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு தமிழ்லேயே பேசுகிறீங்க. ஏன்னா அவருக்கு தான் புரிய மாட்டேங்குது. அவரோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த பயமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தைரியம் தான் சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே பார்க்குறாரு. தலையை தோட்டிக்கம்மா அப்படின்னு டவல் கொடுக்குறாரு. அதை வாங்கி தோட்டிக்கிட்டே அப்படியே பார்க்குறீங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. லேது அப்படிங்கிறீங்க. அவரும் ஒத்து பார்த்துட்டு, ஓ சாப்பிட்லையா, சரி உட்காருமா, ஏதாவது கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஒது அப்படின்ட்டு பயப்படுறீங்க. என்னம்மா ஏதாவது கொடுத்து ஏதோ பண்ணிடணும்னு பயமா? நீ பாரு, நீ பயப்பட வேணாம், உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ இதோ அந்த ரூம் இருக்குல்ல அங்கே போ, உள்ளே போய் லாக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ துணியை மாற்றிட்டு சாப்பிடு, பிரச்சனை இல்லை, நான் தட்டினா மட்டும் திறந்தா போதும், அதுவும் எங்கள் வீட்டில் ஆளுங்க வந்ததும் தட்டுறேன் போதுமா அப்படின்ட்டு அவர் நம்பிக்கைலாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் கொஞ்சம் பயம் பதட்டம் எல்லாம் இருக்க தான், திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்க முடியும், அந்த பயம்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு காட்டின ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணல, தலையை மட்டும் தோட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. அவரும் வந்துட்டு ஒரு பிளேட்டில் இந்த சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. இந்த டயத்தில் வீடும் கொடுத்து சாப்பாடும் கொடுக்கும்போது ஒரு நன்றியாக சொல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ வந்துட்டு அவரை பார்த்தா தப்பான ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியல, என்னமோ அவரை நம்புறீங்க, அதனால் தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. இது மட்டும் புரியுது, நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சிரிக்கிறீங்க. சரி நீ கதவை தப்பாக போட்டுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக அப்பாடான் இருக்கு. ஸோ கதவெல்லாம் அவர் சொன்ன மாதிரியே லாக் பண்ணிவிட்டு அதை இழுத்தெல்லாம் பார்க்குறீங்க, லாக்லாம் கரெக்டாக தான் இருக்கா, ஏன்னா தள்ளி உடச்சிட்டு உள்ள வந்துட்டா அதனால். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக ஃபுட் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறீங்க ஏதாவது ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ வந்துட்டு அப்புறம் அந்த ஃபுட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. வரும்போது கூட வந்துட்டு எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க எதுவும் இருக்குமோ. நீங்கள் வந்துட்டு கல்யாண குளத்தில் அப்படியே ஓடி வந்திருப்பீங்க. ஸோ சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. சாரியை கழட்டி ஒரு ஓரமாக அப்படியே வச்சுட்டு இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வந்துட்டு அவரோட கபோர்ட்லேயே வைக்கிறீங்க. அவர் மேலே என்னமோ ஒரு நம்பிக்கை. ஸோ வந்துட்டு இப்போ உட்காந்து நிம்மதியாக ஒரு பயங்கர பசி ஓடி வந்திருப்பீங்கள. ஸோ சாப்பிட்றீங்க. சரி சாப்பிட்டு பொறுமையாக யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ரியாக்டும் ஆகாதனால தான் தைரியமாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கனால அப்படியே அந்த பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு வாசக்கதவு தட்டார்படான்னு தட்டுற சத்தத்தில் ஜின்னும் எழுந்து அப்படியே வெளியில் வந்து பார்க்க இப்போ மழை இல்லை, விடிஞ்சே போச்சு, நல்லா வெளிச்சம். இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி அவர் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டுக்கா, ஊர் மக்கள் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கேங் நின்றுட்டு ஏமிரா அப்படி இப்படின்னு தெலுங்கில் பேசிகிட்டு இருக்க. யாரா இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அது புதுசாக காலக்கேர் கூட்டம்லாம் வந்து நிற்கிதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜின்னை வந்துட்டு எப்பா தம்பி இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு ஊர் தலைவர் பேச, என்னங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ஜின்னும் கேட்குறாரு. அப்புறம் தான் சொல்கிறாங்க ஏதோ ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சான், அது உன் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
எது இதை எப்படா எவன்டா கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்த்தா அங்கே உள்ளவங்க வந்துட்டு நைட்டில் யாரோ பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்க நீங்கள் இங்கே தான் வந்திருப்பீங்கிறத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் உங்களை காணோன்னா தேடி இருப்பாங்கள்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட பேசி, அதாவது இங்கே வந்துடுறேங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை காதில் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மண்டபத்தில் உள்ளவங்க தான் போட்டு கொடுக்க, ஸோ இங்கே தான் வந்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஆள்னா இவ ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட பேரை கேட்டுகிட்டே இங்கே வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேட்கும்போது அவள் அங்கே வரல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல, திரும்பி போகணும்னு இருந்தப்போ தாங்க இந்த பக்கம் வந்துட்டு திடீர்னு ஒரு பொண்ணு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபேமிலி வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு நடுராத்திரியில் ஒரு பொண்ணு கல்யாண குளத்தில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேச, அது கேட்டு ஃப்ரெண்டோ வந்துட்டு ஐயோ இவளை பற்றி தான் பேசுகிறாங்க போல இருக்குன்னு. அப்போ கூட மியா வந்துட்டு கொண்டு போய் வந்துட்டு இவங்களை எங்கேயாவது இவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிருக்கா. பட் தமிழ்லாம் நல்லா புரியும், பேச தான் வராது. ஸோ அவங்களும் வந்துட்டு அம்மாயி இவங்க அவளை பற்றி பேசுகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு டக்குன்னு எட்ரா வண்டி அவங்க வீட்டு பக்கம் திருப்புன்னு எல்லாம் வந்து இப்போ இங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகலை நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களான்னு, ஒருவேளை இருப்பீங்களான்னு பேச. ஸோ வந்துட்டு ஜின்னு வீட்டில் பயந்துடுறாங்க, என்னடா இது திடீர்னு ஒரு கும்பல் வந்துடுச்சு, யார் என்னன்னு தெரியும், ஊர் தலைவரெல்லாம் கூப்பிட்டு இப்படி நிற்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஜின்னோ வெளியில் வந்து அவருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ தான் ஜின்னோட அம்மா, என்னப்பா தம்பி ஏதோ ஒரு பொண்ணு இங்கே வந்துச்சுன்னெலாம் சொல்கிறாங்க, நாங்கள் கோவிலுக்கு கூப்பிட்டோம், நீ வரமாட்டேன்ட்ட, நாங்கள் மழை வந்தனால நைட்டு அங்கேயே படுத்துட்டோம், விடிஞ்சு வரலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்க, அப்படி எதுவும் பொண்ணு வந்துச்சா? அவங்களுக்கு பையன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் அவங்க சந்தேகப்படுறாங்க, ஒரு வேளை அட்ரஸ் மாறிக்கிட்ட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆளுங்களை பார்த்தாலும் எதுவும் சரியாக படலப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்ருக்க. ஜின்னும் அப்படியே அந்த காலக்கேர் கூட்டத்தை திரும்பி பார்க்குறாரு. ஒவ்வொருத்தனும் அப்படியே வந்துட்டு பார்க்கறதுக்கு பாகுபலியில் வர காலக்கேர் மாதிரி தான் இருக்கானுங்க, கொடூரமாக அருவா கம்முன்னெலாம் தூக்கிட்டு வந்திருக்க. அத்தாடி அப்படின்னு இருக்கவருக்கு அப்படின்னு அழுகையோடு வர, அந்த மனுஷனை பார்க்கும் போதே பாவமாக இருக்குது, பிள்ளையை தொலைச்சிட்டு அந்த மனுஷனை தேடுறாரு அப்படிங்கிற மாதிரி. அவரும் அப்படியே கண்ணீராக டியோஸ் எல்லாம் தொடைச்சிட்டு, అమ్మాయి నేత్ర రాత్రి కాకపోయింది అంతే ఊరు తేదికినా ఇక్కడ చూస్తే உங்கள் வீட்டில் உந்தி. என்ன இவர் உந்தி சந்தின்னுட்டு இருக்காரு, என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியல. என்ன சின்ன மொழிக்கா அது மியாவுக்கு புரிஞ்சு கிட்ட வந்து, அண்ணா அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? அது ஓ அப்போ அவள் தேடி வந்த பொண்ணு நீ தானா? ஆமாம், அவள் இங்கேயா இருக்கா அப்படின்னு 2 பேரும் இங்கே தனியாக பேசிகிட்டு இருக்க. என்னப்பா அவர் கேட்டுகிட்டே இருக்காரு, நீ பாட்டுக்கு அங்கே பேசிகிட்டு இருக்க, ஊர் தலைவர் ஆரம்பிக்க. இவனுங்க வேற அப்படின்ட்டு யாரில் நீங்கள் என்னமோ நான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒழிச்சு வச்சுருக்க மாதிரி பேசுதியே, நீங்களும் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு ஊர் மக்களை அப்படியே பார்த்து பேசுகிறான். அப்போ அவங்களோ, இல்லை தம்பி உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அவைய சொல்கிறத பார்த்தா எதுவும் சுகப்படலை அத்தேன் அப்படிங்கிற மாதிரி. நல்ல பிள்ளைத்தேன் எங்கள் தம்பியை பற்றி தப்பாக சொல்லிட முடியுமா? அவைய சந்தேகப்படுறபடி ஆள் இங்கே பார்த்துருக்குது நம்ம ஊருக்காரர்களே, அவங்க சொல்லித்தேன் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம், பொண்ணு உள்ள இருந்தால் வர சொல்லு தம்பி அப்படிங்க. சுத்தம் அப்படிங்கிற மாதிரி. ஏம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டை நோட்டம் விடுறத வேலையான்னு அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பொம்பளை பார்க்க. அதுவோ இல்லை தம்பி ஏதோ பொண்ணு பாவம் காணோன்னு சொல்லி தேடி வந்து அழுதாவ, அதான் அழுவுறவன்லாம் நல்லவன் ஆயிடுவானா அப்படிங்கிற மாதிரி. சின்னம் இப்போ என்னமா நான் வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணாக தான் இங்கே வந்துச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தா. அப்போ நாக்கு ஏன் செப்பல் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதே இவன் என்னம்மா செப்பல் செருப்புன்ட்டு என்னென்னமா சொல்கிறான் அப்படின்னு மியாக்கிட்ட கேட்க, அவங்க பொண்ணாக வந்துச்சா ஏன் எங்ககிட்ட சொல்லன்னு கேட்குறான். அதே இவன் யார் எனக்கு மாமனா மச்சானா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவன்ட்டு எப்படி சொல்லப்போனால் அந்த பொண்ணே என்ன எனக்கு தெரியாது. ஏனுங்க அவர் தான் ஏதோ போச்சு வளரிக்கிட்டு கிடக்கிறாருன்னா நீங்களும் வந்து இப்படி பேசினா ஊர் தலைவருக்கு அது நியாயமாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜின்னோ கேட்க. அது செலுத்தேன் தம்பி, ஆனால் அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல, அவைய விட்டு பொண்ணு உள்ளே வச்சிருந்தா கொடுத்துருங்க தம்பி. என்ன ஏதோ பொருளை உள்ளே ஒழிச்சு வச்ச மாதிரி அவருக்கு குக்கராக இருக்கீங்க, அவளுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா அவள் ஏன்டா அங்கேருந்து ஓடி வரப்போறா, அவள் வேறு இவங்க இதெல்லாம் சொல்ல வேணான்னு சொன்னான், நான் வேறு அவளை ஜாக்கிரதையாக உன் வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன்னு சொன்னாமா, இவனுங்க இப்படி பஞ்சாயத்தை காலங்காத்திலே கூட்டுவானுங்கன்னு நினைக்கலையே அப்படின்னு அவருக்கு தனியாக பேசிட்டு இருக்கா. நீங்கள் காலையில் எழுந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வரீங்க, ப்ரெஷ்லாம் இல்லை, ஸோ வந்துட்டு ஜஸ்ட்டு வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு ஐயோ ஒன்றுமே இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்போணும். கதவு தந்துட்டு வெளியில் அப்படியே கதவுலாம் திறந்துருக்கிறது பார்க்குறீங்க, வெளியே இருக்கிறாரோ அப்படின்னு வந்து எட்டி பார்க்காங்க. அவங்க அப்பா அவங்க மாமா அண்ணன்லாம் நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் சேர்க்காயி ஆத்தடி பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு பின்னாடி போகலையா அந்த மனுஷனோ தூக்கி வாரி போட, நீ எப்பம்மா எழுந்திரிச்சா அப்படின்னு. சுத்தம் நாசமாக போச்சு, இவ்வளோ நேரம் நானும் ஏதோ சொல்லி சமாளித்து அனுப்பிடலாம் பார்த்தா கடைசி நேரத்தை காரியத்தை கெடுத்துட்டாலே அப்படிங்க. மியாவோ நீ எங்கடி இங்கே அப்படின்னு அவள் எட்டி பார்க்கா. மியாவோ அப்படி நீங்கள் மியா அப்படின்ட்டு நீங்களும் அவளை பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அவங்க குடும்பம்லாம் அவங்கள கவனிச்சிருச்சு. உடனே அம்மாயி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு காமாயி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடி வர உங்கள் அப்பா அப்படியே சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி அவனை நிப்பாட்டிட்டு, அம்மாயி ஏம்மா கடை ராமா
இந்த வெல்லுமா அப்படின்னு அவரும் நம்ம போயிடலாம் வாமா வாமான்னு கூட்டிகிட்டு இருக்க நீங்களோ ரா நான் నేను రాలేదు அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் போய் ஜின்னு பின்னாடி தான் ஒளிறீங்க. அதான் அவள் வரமாட்டேங்கிறாள் அப்படின்னு அந்த மனுஷனும் சொல்ல ஊர் மக்கள்லாம் இங்கே நடக்கிற கூத்த அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏமி చేస్తున్నావు இன்னைக்கு ரா அப்படின்னு அவர் கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது ஐயோ இவங்களை போக சொல்லுங்கள் ஏன்னோ நான் கூப்பிட்டு வச்ச மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க நீங்கள் தைரியத்தை வரவழைச்சிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து நாக்கோ இன்றைக்கோ வெள்ளாலாசி லேது அப்படிங்கிறீங்க. ஒரு வழியாக நாங்கள் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு கடுப்பாகிறாரு. ஊர் மக்கள் ஒன்றும் இல்லை இங்கே ஜின்னமாலாம் என்ன கண்ணுது என்ன நடக்கிறது இங்கே யார் இந்த பொண்ணு ஆரடா வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுருக்க அப்படின்ட்டு அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் இவ்வளோ நாள் அவர் மேலே ஒரு இது இருந்துச்சு. இப்போயும் நம்பிக்கை இருக்குது. பட் யாரோ ஒரு பொண்ணை வச்சுருக்கான் என்ன எது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் ஐயோ எங்கே வெளியே அனுப்பிடுங்க பயத்தில் ஜின்னோட கையை இழுக்கி பிடிச்சிட்டு இருக்கு. ஜின்னுக்கு ஏதோ சொல்லணும்னா உணர்வு அவருமே நான் அவனை விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையை அழுத்தம் கொடுத்து பிடிச்சிருக்காரு. அவளுக்கு இஷ்டம் இல்லாமல் அப்படிலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிகாஸ் 2-3 பேர் அவரை நகர்த்திட்டு உள்ள வர பார்க்க அவரும் நகராமல் அந்த இடத்துல நின்று உங்களை அப்படியே வந்துட்டு என்னை மீறி கூட்டிகிட்டு போகலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறாரு. நீங்களுமே என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவரை ஹிப்போட ஒரு கை ஹோல்ட் பண்ணி இன்னொரு கையை ஒரு கையோட அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு நின்றுருக்கீங்க. நீர் ஏம செப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இவர் என்ன சொன்னான்னு புரியாமல் அவர் கேட்க இவன் என்னாடி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்போ உரிமையோட ஜின்ன உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. நீங்களோ அவருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு புரியல அப்படிங்கிறீங்க. ஓ இது வேறையா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியாது நான் பேசுறது உங்களுக்கு புரியாது வேறு வழி இல்லை நான் சொல்ல வேண்டியதை சொல்லி தான் ஆகணும் இவெல்லாம் நான் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அவங்க அப்பா அம்மாவோ என்ன கண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கிறவன் அவங்க குடும்பத்தை பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு மா இதுக்கெல்லாம் பயந்துடக்கூடாது நீங்கள் பேசாமல் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தைரியமாக நிற்க ஆமாம் என்னடி என் பையனை பார்த்தா எப்படி தெரியுறது அவனுங்கெல்லாம் வந்தால் நம்ம பயந்துருமா ஊர் மக்கள்லாம் நமக்கு துணையாக நிற்காது என்னப்பா எங்களுக்கு வரமாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க அதெல்லாம் எப்படி ஊர் தலைவர் அவராக இருந்தாலும் எங்கள் ஊருக்கு நல்லது கெட்டது நிறையா செஞ்சுருக்கிறீங்க உங்களை விட்டு கொடுத்துருவோமா அப்படின்ட்டு அப்படியே வந்து தைரியமாக நிற்க ஆனால் தம்பித்தேன் அந்த பிள்ளை யாருன்னு தெரியலன்னு சொல்லுதே தம்பிக்கு உடம்பப்பட்ட பிள்ளையாக இருந்தால் நாங்களே ஒன்றா நின்று எல்லாம் செய்வோம் இப்படி சொல்லும் போது என்னத்தை செய்ய அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச அப்படியே ஜின்னோ திரும்பி உங்களை அப்படியே ஓரக்கனால பார்க்குறாரு. நீங்கள் பயத்தில் எங்கே திரும்பி அவங்க வீட்டோட அனுப்பிடுவாங்களோங்கிற பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு தெரியல எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் என்னத்தை போய் அவர் சொல்லுவார் செல்லி நேத்தி எக்கட உந்தே தெல்லிந்தே ஐயோ என்னம்மா சொல்ல வராரு அடிக்கிற மாதிரி உங்களை பார்க்க அது எனக்கு காணணும்னு இதெல்லாம் தேன்னு தான் சொல்கிறார். அதானே இங்கே இருந்தியே அதுக்கே எம்பிட்டு கோவப்படுறான் இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்தால் கோவப்பட மாட்டாங்களா அதுவும் சரித்தேன் அப்படின்ட்டு அவரோ இப்போ அம்மா உனக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்கு நீ இப்படி ஓடி வந்த அப்படின்னு அவர் இப்போ தான் உங்ககிட்ட அதே கேட்குறாரு. அங்கே ஒரு பஞ்சாயத்தே போயிட்டுருக்கு. இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியல ஆளாளுக்கு கசாமுசான்னு அதெல்லாம் ஒதுக்கிட்டு இங்கே மிகவும் தலையில் அடிச்சுக்கக்கூடிய அடியே நீ எதுக்கடியே ஓடி வந்தது இல்லாமல் என் வீட்டுக்கு வராமல் எங்கடையும் போய் பூந்த இப்போ என்னடியே புது தலைவலி அப்படிங்கிற மாதிரி அவள் இல்லை உன்னால் நான் உன்னை தான் தேடி வந்தேன் ஃபோன் பண்ணேன் எடுக்கவே இல்லை வரும்போது ஃபோன் வேறு மிஸ் ஆகிருச்சு அப்புறம் நான் எந்த பண்ணும் நான் வந்து అడ్రస్ మిస్ பண்ணி ఇక్కడ వచ్చి ఈ అన్నయ్య హెల్ప్ చేస్తూ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க அப்படியே வந்துட்டு அண்ணையா ஏதோ அண்ணையாவா இங்கே என்னமோ பிரச்சனை போயிட்டுக்கு இவனை அண்ணையான்னு வேறு சொல்கிறாளே விளங்கிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மியாவுக்கு கையை பிடிச்சிட்டு இருக்க தோரணையை பார்த்தா அண்ணையா மாதிரியா இருக்குது அப்படின்னு அவளோ எதோ யோசிக்க அப்போ என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் அப்படியே வந்துட்டு ஜின்னு கேட்க இப்போ தான் சொல்கிறீங்க எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க ரெடி ஆகிட்டாங்க அத்தே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வழியாக சொல்லிடுறீங்க. ஓஹோ இதுதான் காரணமா சரி இரு பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்தா எவனும் இப்போ அடங்கி போகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி நீங்கள் பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது உங்களுக்கு புரியல இருந்தாலும் சொல்லுதேன் கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்ல வராரு. அப்போ உங்கள் அண்ணன் அம்மாயி ఇక్కడ ఉంటంట సరికాదు ఊర్లో అంతా మాట్లాడతారు அப்படின்னு அவர் வந்துட்டு ஊர்லாம் தப்பாக பேசும் இங்கே இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதை நீங்கள் அப்படியே வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண ஓஹோ அவன் சொல்கிறதும் சரிதான் சரியா அப்போ நான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுகையோடு பார்க்க உங்களுக்கோட அந்த பார்வையே அவருக்கு என்னமோ பண்ண இல்லை அப்படி சொல்லலை அதுக்காகலாம் நீ போவேணாம் உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் போ இல்லைனா அப்படிங்க நிஜங்கானா அப்படின்னு அப்படியே ஒரு ஆர்வத்தோடு அவரை பார்க்க என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நிஜமாவே நான் இங்கே இருக்கலாமா அப்படின்ட்டு ஆர்வமாக அப்படியே அவர் பார்க்குறீங்க. அங்கே இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நீ என்னம்மா அப்படிங்கிற மாதிரி என் அம்மாயி அப்படின்னு கூப்பிட்டு உங்ககிட்ட நீ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க யாரும் வந்து இப்படி உன்னை மனசை மாற்றினது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நாக்கே தெலுசு ஏது நாக்கு தெளுத்தா அவன் யாரோ கெட்டவா தெளுத்துட்டான் அப்படின்லாம் ஜின்னு கேட்க அதெல்லாம் இல்லை என்னை யார் மாற்றினதான் கேட்குறாங்க அதான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களை யாரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க.
ஓ அப்படின்ட்டு அவரோ ஏதோ வந்துட்டு புரியாத லாங்குவேஜ் படம் பார்க்குற மாதிரியே சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க. ஊர் மக்களுக்கே அப்படி தான் இருக்குது. இங்கே எல்லாம் தமிழ் பேசிகிட்டு இருந்தால் அவங்க மட்டும் தெலுங்கில் பேசுகிறாங்க. அவங்களுக்கோ பாதி பாதி தமிழ் புரிஞ்சு பாதி புரியாமல் அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு பேச்சுவார்த்தை முற்றுமுங்கிற மாதிரி ஊர் தலைவரோ ஆட நிறுத்துங்கப்பா போதும், ஆளுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது உங்களுக்கு புரியல, இதுக்கு மேலே பேச்சே கிடையாது. இந்த பாருப்பா ஜின்னு நீ தான் சொல்லணும் அப்படிங்க. தானடா அப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பார்க்க இங்கே பாருப்பே, நம்ம ஊருக்குன்னு ஒரு இது கௌரவ மரியாதை எல்லாம் இருக்குது. இப்படி வந்துட்டு அவங்க வீட்டு பொண்ணில் இங்கே இருக்குது, ஒன்று நீ அனுப்பிச்சி விடணும், இல்லையா நீ கட்டிக்கிடணும், என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க எதை அப்படின்னு அவர் ஃபேமிலியும் அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா உங்களை அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் யாரும் உங்களை சரியாக கவனிக்கலை. நீங்கள் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கீங்கன்னா இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸு மேலே வந்து ஜின்னோட ஒரு ஷர்ட்டை மாட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எழுந்தது வந்துட்டு நைட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிருக்கலாம். அதனால் என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி காய வச்சுட்டு அப்படியே வந்து ஷர்ட்டை மாட்டிட்டு அவரோடது ஒன்று இருக்கும் கபோர்டில், அதை எடுத்து மாட்டிட்டு தான் படுத்திருப்பீங்க. அவரோட ரூம் தான், அங்கே தான் படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ காலையில் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த இன்ஸ்கர்ட்டையும் அப்புறம் ப்ளவுஸையும் மட்டும் மாட்டிக்கிட்டு மேலே வந்துட்டு அவரோட ஷர்ட்டை திரும்ப வியோ பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்லாம் வந்திருப்பீங்க. அதுக்குள்ளே தான் இங்கே கும்பல் கூட்டிடுச்சு. அவங்களும் உங்களை நீங்கள் இருந்த கோலத்தை பார்க்க தூக்கி வாரி போடுது. என்னடா பண்ணி வச்சிருக்க அந்த பிள்ளைங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கும் இத்தனை நாள் இருந்த நம்ம பையனாயுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜின்னோ வந்துட்டு என்ன இவங்க இப்படி பார்க்குறாங்கன்ட்டு இப்போ தான் அவரும் கவனிச்சு ஓத்தாடி என்னடி இப்படி வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு. யாவுக்கோ இதை கேட்டதும் ஆத்தாடி இவளுக்கு புரியுதா என்னன்னு கூட தெரியலேன்னு உங்களை அடியே அவங்க பேசுகிறது உனக்கு புரியுதா அப்படிங்க. ஏமி அப்படிங்க, ஏமியாவது ஏமி ஜாக்சன் ஆகுது அப்படின்ட்டு அவளோ வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாண்டி, மேரேஜ் தேவிடா இது வேணான்னு சொல்லி தானே இக்கட ஓடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே முழிக்க ஐயோ அந்த கல்யாணம் இல்லடி இவரோட அப்படின்னு சொல்லி காட்ட இவரோடையா அப்படின்னு நைட்டே யாருன்னு தெரியாத உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லை இப்போ கூட விடாமல் ஃபேமிலிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. ஒரு நிமிஷம் அப்படியே மேமாந்து பார்க்க மியாவோ அது சரி அப்படின்ட்டு அவளும் பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாவோ என்ன கண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வந்து உங்களை அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன கண்ணாச்சு, ஏன்டா கண்ணும் சேலை எங்கே அப்படிங்கிறவால அவங்க கேட்க ஏமி அப்படிங்கிறீங்க. நீ ஏமி கீமின்னா அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்ட்டு கொஞ்சமாவது தமிழில் பேசுடி அப்படிங்க. சாரி அப்படின்ட்டு அது நைட்டு மலையில் வந்து புடவையெல்லாம் நனைஞ்சிருச்சு, அதோ அந்த ரூமில் தான் நான் போய் எல்லாத்தையும் மாற்றினேன். இவர் தான் அந்த ரூமில் என்னை போய் மாற்ற சொன்னார். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரதுக்குள்ளே அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ போதும் கண்ணு போதும் அப்படின்ட்டு அவங்க நிறுத்துறாங்க. இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பேசலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே தூங்கிட்டு அது மாதிரி ஏதோ சொல்ல வரீங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் காதை வைக்காமல் ஐயோ இந்த பிள்ளை என்ன எல்லாத்தையும் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி, ஐயோ நைட்டு அப்போ எல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி. ஏனுங்க இதுக்கு மேலே தள்ளி போட வேணாமுங்க, பையனுக்கு வயசாகிட்டே போகுது, பிள்ளைய பிடிச்சிருச்சு போல் இருக்குது, அத்தையும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டான் போல், இதுக்கு மேலே எதுக்குங்க நம்மளே பேசி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புருஷங்கிட்ட சொல்ல அவரும் வந்துட்டு என் பையனுக்கு பிடிச்சிருந்தா போதுண்டி, அந்த பிள்ளைக்கு தான் பிடிச்சிருக்கல போகிறவ என்ன இவனுங்கெல்லாம் என்ன மாத்திரம் அடித்து துரத்திட்டு வேலையை பார்ப்போம், ஏன் மகன்னு உன் குடும்பத்தை அடித்தா நீ கவலைப்படுவியா அப்படின்னு கேட்குறாரு மாமனார். என்ன அப்படின்னு புரியாமல் பார்க்குறீங்க. இல்லை கண்ணே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, அதான் நீ அவங்களோட போறியா இல்லை எங்களோட இருந்துக்கிறியா, என் பையனை பிடிச்சிருக்கா அப்படின்லாம் அவர்கிட்ட. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு கல்யாணம் எதே நடந்துகிட்ருக்கு. ஜின்னும் இங்கே வந்துட்டு ஊர் மக்களாக என்னப்பா சொல்கிற, எதுவும் சொல்லாமல் நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அவங்க பாரு பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அட இரியா எனக்கு என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு அவர் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பொண்ணு பேசி நினச்சிட்டு மியாவோ நல்லா குடும்பம் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு பிரதர் நீங்கள் இங்கே நின்று புலம்பிகிட்டு இருக்கீங்க, அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணமே பேசி முடிச்சிட்டாங்க உங்கள் அப்பா அம்மா ஏத்தே அப்படின்னு அவர் திரும்பி அதில் அவளுக்கு முதல் சம்மதமா அப்படின்னு கேட்டுருக்க. அதைத்தான் கேட்டுட்ருக்காக, என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே, அவளுக்கு தமிழ் புரியும் அவ்வளவா பேசுவாளா தெரியல, ஆனால் உங்களுக்கு தெலுங்கே தெரியாது, எப்படி இங்கே கம்யூனிகேஷனே பெரிய இதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி மியா சொல்ல. நைட்லேருந்து அந்த பிள்ளை இங்கே தான் இருக்குது, நான் தமிழ்லைத்தான் பேசுகிறேன், அந்த பிள்ளை தெலுங்குலத்தையும் பேசுது, நாங்கள் என்ன பேசிக்காமையாக இருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. அப்போ முடிவே பண்ணிட்டீங்களாண்ணா அப்படின்னு அவ கேட்க, இல்லைம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போதும் இந்த பஞ்சாயத்தை முடிப்போம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த பக்கம் ஆயுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஜின்னுக்கும் வேறு வழி தெரியாமல் இப்போ என்ன அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படித்தானே, சரி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன், நான் அவளத்தையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதான் எனக்காக ஒருத்தி ஊரை விட்டு தேடி இங்கே ஓடி வந்திருக்கா, இதுக்கு மேலேயும் அவளையே விட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை கையை பிடிச்சி அப்படி முன்னாடி இழுக்க பார்த்துட்டு அப்புறம் இல்லை சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவரை பின்னாடி கூட நிறுத்திக்கிறாரு. உங்களை நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்க உங்கள் பக்கம் அப்படியே திரும்பும்போது உங்கள் கன்னத்தில் அவரோட லிப்ஸ் லைட்டாக உரசுது, உங்கள் காதில் உனக்கு இப்போ கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் காதில் கேட்குறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க, என்ன கட்டிக்கிட்டியா அப்படிங்கிறாரு. வேறு வழி தெரியல, உங்களுக்கு எவனோ ஒருத்தங்கிட்ட போய் சிக்கி அவனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவன் சரியான ரவுடி பொறுக்கி பையன், அவன்கிட்ட போய் கட்டி வைக்க பார்க்குறாங்க, அதனால தான் ஓடி வந்திருப்பீங்க.
ஸோ ஆந்திராவில் பெரிய ரவுடியவன், அவனை கட்டி வைக்க பார்த்தனால தான் அங்கேருந்து ஓடி தப்பிச்சு வந்திருப்பீங்க. ஸோ திரும்பவும் போய் அந்த நரகத்தில் விழலாம் உங்களுக்கு வந்துட்டு இது இல்லை. அது மட்டும் இவர் உங்கள் அப்பா தான், ஆனால் வந்து உங்கள் அம்மா கிடையாது. உங்களுக்கு அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, சித்தி தான். ஸோ வந்துட்டு சித்தி வந்து பேச்சை கேட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி நல்லா வசதியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு, அது உங்களை விட 20 வயசு ரொம்ப பெரிய 20 இல்லை அதுக்கு மேலேயே பெரிய வயசு, அவன் வந்துட்டு எப்படியும் ஒரு 45 வயசு இருக்கும், உங்களுக்கு இப்போ தான் 20. ஸோ அந்த அவ்வளோ ஏஜ் கேப்பில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்க உங்களால் முடியவே முடியாது. நான் இதுக்கு அவனை கட்டிக்கணும் அப்படின்னு தான் ஓடி வந்திருப்பீங்க. ஸோ வாழ்க்கையை காப்பாற்றிக்க ஓடி வந்துட்டு அதுக்கு ஜின்னு எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் 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 கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுறீங்க. அவருக்கோ அப்படியே ஒரு மாதிரி சொல்லணும்னா ஒரு உணர்வு. ஸோ அவரோ இப்போ அவங்க அப்பா அம்மாவை அது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல, அவர் தப்புன்னு சொன்னது உங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சது, அதை சொல்லாமல் விட்டது. ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டது சரி விடுத்தே, ஆம்பளைன்னா படுத்தேன் அது புரியுது, இருந்தாலும் நான் அவனை அப்படி வளர்க்கலடே, சரி விடு, உனக்கு பிடிச்சி போச்சுல, ஒன்றுக்கும் சம்மதங்கும் போது அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு, சரி சம்மந்தி விட்டுல பேசி பார்ப்போம், செத்தானா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம ஊர் முறைப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு புரிய வைக்கிறதுக்காக மியாவை வச்சு தான் பேசுகிறாங்க. மியா தான் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ உங்களை வந்துட்டு நீங்கள் அந்த கோலத்தில் இருக்கனால நடுவில் வர முடியல. சின்ன வந்துட்டு ஒரு உணர்வில் அப்படியே இருக்கிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ இந்த பிரச்சனையை தப்பிச்சா போதுங்கிற மாதிரி இருக்கா. மியா வந்து அங்கே சொல்லிகிட்டு இருக்கா. இவங்க அப்பா அம்மா பேச அவங்களுக்கும் அவங்களும் ரத்தம் கொதிக்குது. அவங்களால அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஜின்னோட வீடு வந்து சின்னதாக இருக்குது, ஒரு குடிசை மாதிரி, இந்த தமிழில் இருக்கல அந்த மாதிரி. அந்த வீட்டில் வந்து தான் இப்போ பஞ்சாயத்தே நடந்துட்டு இருக்கு. அந்த வீட்டு வாசலில் தான், அது சின்ன குடிசை, உள்ளுக்கெல்லாம் ஆறே பூர முடியல. இதில் வந்துட்டு இந்த வீட்டை வந்து இவ பொண்ணாக போகிறாளா, நான் சொல்கிறவனை கட்டிட்டா நமக்கு எவ்வளோ சொத்து கிடைக்கணும், அவங்களும் அப்படியே கொதிச்சுக்கிட்டு கிடக்கானுங்க. உங்களை விட்டால் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, நாங்கள் கட்டி வைக்க மாட்டோம், இங்க பொண்ணுக்கே சம்மதம், உனக்கு என்ன, அவள் மேஜர், எது வேணாலும் பண்ணுவோங்கிற மாதிரி. என்ன தான் கிராமமாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்துட்டு படிப்பறிவெலாம் இருக்குது. மியா தான் வந்துட்டு என்ன தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் அவளே தான் சரியாக சொல்லி கொடுக்குறா, தமிழ்லேயே பேசுகிறனால இவங்களுக்கு புரியல ஒரு சில வார்த்தைகள்லாம். அவள் வந்துட்டு அப்படியே மெதுவாக சத்தம் இல்லாமல் அவள் மேஜர் தான், நாங்கள் கட்டி வைக்கணும்னு சொல்லுங்கள், அவள் கல்யாணம் படிக்காம தான் ஓடி வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு அப்படியே பேசுகிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, அவங்க வந்துட்டு உங்களை இழுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஸோ கும்பலாக அப்படியே வந்துட்டு கத்தியெல்லாம் காமிச்சிட்டு பயமுடுத்தி அப்படியே உங்ககிட்டேருந்து ஜின்னுக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றி இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பட் ஜின்னு குறுக்க வந்து யார் மேலே அப்படின்னு எட்டி ஒரு உதை தான் உங்களை கைப்பிடிச்சி இழுக்க வந்து அவங்க அண்ணன் பதறி போய் அப்படியே உழுகுறான். அண்ணனா பெரியப்பா பையன், சொந்த அண்ணெல்லாம் கிடையாது. இந்த நாய்க்கு வந்துட்டு அவனுக்கும் ஏதோ பங்கு கிடச்சா போதுன்ட்டு இதெல்லாம் வேலையெல்லாம் பார்க்குது, அடியால் மாதிரி தான். ஸோ சித்தப்பா பெரியப்பா மாமான்னு இருக்கிற எல்லா நாய்களும் அப்படி தான் இருக்குது, சொத்துக்காக என்ன வேணாலும் செய்யுங்க போல். ஸோ வந்துட்டு அப்படியே உங்களை இழுக்க வர அவர் உதச்ச உதையில் அவன் அப்படியே எகிரி போய் விழுகிறான். அப்படியே மற்றவங்களாம் பயந்துகிட்டே இருந்தாலும் அவங்க அடியாளுங்கள்லாம் வச்சு அவளை இழுத்துட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுங்களும் அடிக்கிறதுக்கு ஓடி வராங்க. ஜின்னும் அப்படியே வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு செம்மையாக நிற்கிறாரு. ஒரு அருவா எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டு நினச்சி பாருங்கள், அந்த மாதிரிலாம் மாதம் சண்டை போட்டால் எப்படி இருக்கணும். ஸோ வந்துட்டு அவரோ எவனா இருந்தாலும் என்னை தாண்டி அவளை தொடுங்கடா பார்ப்போம், இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஏதோ பெத்தவனாச்சே அப்படின்னு ஒரு மரியாதையில் அவளே வேணான்றதுக்கப்புறம் உங்களுக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது என் பொண்டாட்டி, அவள் மேலே என்னை தாண்டி கை வைங்க அப்படின்னு சும்மா ஒவ்வொருத்தனையும் வெட்டி வீச பயந்துட்டு எல்லாம் ஓடுறானுங்க. ஸோ அவரும் வந்துட்டு தைரியமாக நிற்க அத்தனை பேரும் பயந்து ஆடி போயிடறாங்க. அத்தனை பேரையும் அசால்ட்டாக அவர் ஒருத்த மனுஷனாக ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்களே ஒரு நிமிஷம் மிரச்சி போய் அப்படியே பார்க்குறீங்க. அவரும் எல்லாத்தையும் இதுக்கு மேலே உங்களை எவனையும் இங்கே பார்க்க ஓடுடா அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. ஸோ அப்படியே அந்த மனுஷன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தவர் அப்படியே ரத்த கலரி அப்போ அப்படியே திரும்பி பார்க்க உங்களுக்கும் ஆடி போச்சு. நீங்கள் அப்படியே பயந்து போய் நிற்க அம்மனி அப்படின்னு கிட்ட வராரு. அப்படின்னு பார்க்குறீங்க, போங்க மணி போய் உள்ளே போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அம்மா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த ஊரே ஒன்றுக்கு சரண்டு அவருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண ரெடி ஆகுது. ஸோ வந்துட்டு கோவிலில் தான் இந்த ஓடிச்சல கும்பல் அவங்கள ஊர்லேயே மடக்கி வாங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போவீங்களா, பொண்ணு வீட்டு சைடு யாரும் இல்லைனா வருத்தப்படும் பொண்ணு அப்படின்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் உருன்னு முகரையை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. கல்யாண ஏற்பாடு கடை நடக்குது. அவங்களும் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கோவிலில் வந்துட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி மாவில்ல தோரணும்னு அவ்வளோ அழகாக அப்படியே வந்து ஜின்னுக்கும் பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் ரெடி ஆகும்போதே அம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்களும் புரியுது கண்ணா, நான் பார்த்துக்கிட்டுறேன், நீ எதையும் போட்டு வசனப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன் கல்யாணன்ட்டே சந்தோஷமா இரு அப்படின்னு அப்பாவும் சொல்ல, சரிப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிறாரு. புரியுதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு இவங்க ஒரு நல்ல குடும்பம். ஸோ வந்துட்டு இந்த காப்பு மைனர் செயின் இந்த மாதிரிலாம் அவர் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறார். பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கார். இப்போ தாண்டே கல்யாண கலையே மூஞ்சில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்துட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அம்மாவோ கடா கிடச்சிட்டு இங்கே உங்களை தான் நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரீங்க. ஸோ உங்கள் முன்னாடி பட்டு சைடில் எல்லாமே இருக்குது அப்படி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே ப்ளவுஸ் எல்லாமா ஆடின்னு இப்போல்லாம் தான் வந்துட்டு இது வந்துருச்சுல. மியா தான் உங்களுக்காக போய் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துருந்து அவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் வந்ததும் சாரி கட்ட ஹெல்ப் பண்ணுறா. உங்களுக்கோ படப்படப்பு பயம், என்னடி இதெல்லாம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பதற,
எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கடி. நேற்று நீ என்ன பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு ஒன்று நான் காப்பாற்றிருப்பானா தெரில. ஆனால் ஜின்னா ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அது தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறீங்க. சாரி, இடையில தெலுங்குக்கு பதிலாக கிராமத்து பாஷை வருது. ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுடி, சீக்கிரம் இன்றைக்கி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ சீக்கிரமாக நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு சாரீலாம் கட்டுறீங்க. உங்களோட சாரீ அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வைக்கிறீங்க. நீ தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பா இதெல்லாம் வந்து சின்ன நான் இதில் வைக்க சொன்னார்னா அதே மாதிரி வச்சுட்டிங்க. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க அம்மா மருமகளே அப்படின்னு உள்ளே வராங்க. நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு மியாவை பார்க்க அத்தடி அப்படின்னு அவ சொல்ல அத்தை அத்தம்மா அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க. அவங்களும் கிட்ட வந்து என் கண்ணே பட்டணும் போல இருக்குது, நான் தேடி இருந்தால் கூட என் பையனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிருப்பானா தெரில, எம்பிட்டு அழகு நீ அப்படின்னு சொல்லி அவங்க கடாக்கெலாம் எடுக்க சிரிக்கிறீங்க. அழகாக இருக்கம்மா, நான் பேசுகிறது உனக்கு புரியுதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. புரியுது அப்படிங்கிறீங்க சிரிச்சுட்டு. நல்ல வேலை புரியலையோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் உனக்கு தான் என் மாமியார் எனக்கு கொடுத்தது, அது கூட சேர்த்து நானும் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் என் மருமகளுக்காக. இப்போ இதெல்லாம் உனக்குத்தே, நாளை பின்ன மவளோ மருமகனோ மவளுக்கோ இல்லை மருமகளுக்கோ நீ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. சரி அத்தே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி அப்படி வந்துட்டு அவங்களுக்கு போட மனசு இல்லாமல் பயந்துட்டு இதெல்லாம் நான் போடலாமா அப்படிங்கிற மாதிரி தயக்கமாக இருக்க. உனக்குத்தே எல்லாத்தையும் கொண்டந்தே, என் ஒரே மருமவ உனக்கு இல்லாததா, எல்லாத்தையும் நீ தான் கண்ணு போடணும், அம்பட்டையும் போடு தப்பில மியா, அவளுக்கு எல்லாத்தையும் போட்டு விடுக்கண்ணு, அப்படியே உனக்கு எது வேணும்னாலும் பிடிச்சிருந்தாலும் என்கிட்ட கூச்சம் இல்லாமல் கேளு, நீயே என் பிள்ளை மாறுத்தேன் உனக்கும் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க. ஏன்னா இந்த மாதிரி தங்கமான பிள்ளை எங்கள் கண்ணில் கட்டியிருக்கியா அப்படின்னு மியாவுக்கு அவங்க கையில் இருக்க வலையில் கட்டி 2 போட்டு விட. எனக்கு எதுக்கு, நீ ஏன் பிள்ளை மாதிரி தான் கண்ணு அப்படின்ட்டு அம்பட்டு பாசமாக இருக்கிறவங்கன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ யார் வந்து இந்த காலத்தில் தங்கத்தை கூட ஈஸியாக அப்படி கட்டி தரா, அந்த அளவுக்கு இருக்கிற குடும்பமானு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களை வந்துட்டு அப்படியே அம்மன் செல்ல மாதிரி ரெடி பண்ணி இவ்வளோ நகையா நீங்கள் போட்டுட்டு வந்த நகை நிறையாண்டா அதுக்கும் மேலே இருக்குது, ஒம்பட்டு நகையை போட்டு நீங்கள் பாதி அதில் வேற இன்னும் மீதி இருக்குது, இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க மியாவோ சரி ஓகே வீடு அப்படின்ட்டு அவளும் மீதியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு இந்த பாக்ஸ் அவள் கையில் எடுத்துக்கிறா. ஸோ உங்களை அப்படியே ஜின்னு வந்துட்டு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உங்களை வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு வராங்க. அங்கே அத்தனை பேர் உங்களுக்கு பாதுகாப்பாக. ஸோ வந்துட்டு அந்த கோவிலுக்குள்ளே போகிறீங்க. போகும்போதே நீங்கள் வலது காலை கோவிலுக்குள்ளே எடுத்து வைக்கும்போது மணி அடிக்குது. அப்படியே கண்ணில் லைட்டாக டியர்ஸு. அம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை பற்றி தான் நினைக்கிறீங்க அப்படின்னு மியா கையை பிடிக்க, இல்லை அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கலக்கத்தோடு தான் பார்க்குறீங்க. அங்கே சின்ன தூரத்துலேருந்து உங்களே கவனிச்சிட்ருக்காரு. உள்ளே வந்ததுமே உங்களுக்கோ ஏதோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது உண்மையிலே கல்யாணமா, இன்றைக்கி எனக்கு கல்யாணமா நம்பவே முடியாமல் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க முடியாவோ. ஆமாடி கல்யாணம் தான் நடக்க போகுது, இப்போ போய் அதெல்லாம் கேட்டுட்ருக்க, அதான் உனக்காக ஜின்னா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதான் எனக்கு புரியவே இல்லை, அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும், நேற்று வரைக்கும் யாருன்னு தெரியாதவர் எனக்கு பாவாவா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்க. அப்போ அவ்வளோ வந்துட்டு அங்கேருந்து நகர்றா. பிகாஸ் ஜின் அப்படியே உங்களை நோக்கி நாச்சு அப்படின்னு வராரு. இல்லை நிச்சயமாக தான் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சம்மதிக்காமையா உடனே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரும் பார்க்குறாரு. நாக்கு இப்போ கூட ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு, எனக்கு தான் புரியல அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க, நேற்று வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல தான், உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ தோணிக்கிட்டே இருந்துச்சு, தோ இப்போ இந்த நிமிஷம் நீ தான் என் பொண்டாட்டி, இதுக்கு மேலே உன்னை விட்டுறதால விட்டுறாதுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. சரி எனக்கு இந்த நகை இதெல்லாம் வேணாமே அப்படிங்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்க, இல்லை நேனு அப்படின்ட்டு, இல்லை நானே இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிறேன், இதெல்லாம் வேறு எனக்கு வேணாமே அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் என் அம்மா பாட்டியோட நகை, உனக்கு தான், இந்த வீட்டு மருமகளுக்கு தான். அப்புறம் என்ன சொன்ன பிரச்சனையா, நீ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் உன்னோட நகை புடவையெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பியே அது எங்கே அப்படின்னு கேட்குறாரு. மியா அப்படின்னு கூப்பிட்டதோ வந்து இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு நகரா. அப்போ நீங்கள் இதெல்லாம் அப்படின்னு தோ அங்கே உட்காந்துருக்காரு மீசக்கார உங்கள் டாடி, அவர்கிட்ட போய் கொடு அப்படிங்கிறாரு ஜின்னு. எது அப்படின்னு பார்க்குறீங்க, உங்களுக்கு கையெல்லாம் வந்துடுது. அவர்கிட்ட நானா, ஐயோ வத்து அப்படின்னு பயப்பட, இல்லை சொல்லக்கூடாது வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. அப்படியே அவருக்கோ மீசையை முடிக்கிட்டு கோவம் வந்து இருந்தாலும் அடக்கிட்டு உட்காந்துருக்க, கொடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த பாக்ஸை அப்படியே நீட்டுறீங்க. ஏமீரா இது அப்படின்னு அப்படியே பார்க்குறா அவங்க அண்ணங்காரன். நீங்களும் எதுவுமே சொல்லலை, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே ஜின் பார்க்க அவரோ நான் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவரோ வந்துட்டு புரியலன்னா வேணா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மியா அப்படின்னு கூப்பிட, அதான் அவளே இருக்காளே என்ன வேறு எங்கே கூப்பிட்றாரு. மியாவுக்கும் அதில் எடுக்கிறவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ அவளும் வந்து அப்படியே பவ்யமாக அங்கே நிற்க, அங்கே அவரோ
இங்கே பாருமா, இந்த நகை நட்டு எதுவும் தேவையில்ல, என் பொண்டாட்டியா இவ இப்படியே வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, அவளுமே வந்துட்டு புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்ல, அவங்களுக்கும் வந்துட்டு செம்ம கடுப்பாகி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஜின்னை. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. கையை பிடிச்சவங்கள அப்படியே அந்த மணமேடைக்கு கூட்டிகிட்டு வராரு. ஸோ அவங்க மண்டபத்தில் அப்படியே வந்துட்டு 2 பேரும் உட்காடுறீங்க. அப்படியே அவர் பட்டு வேசி சட்டை அவ்வளோ கம்பீரமாக லைட்டாக இப்போ தான் ஓரக்கண்ணால் அவரை பார்க்குறீங்க முழுசாவே. அம்புட்டு அழகாக இருக்கார் மனுஷன். அவர் அழகில் சொக்கி தான் போயிட்டீங்க. நேற்று பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் இன்னுமே வந்து அழகாக தெரிகிறாரு. ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டுக்க அந்த மனுஷன் உங்களை அப்படியே பார்க்குறாரு. நகை நட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்க, இன்னும் அழகாக தெரியுறீங்க. ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஐயரோ நாளை ஆயிடுத்தோ தாலியை கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி தாலியை கொடுத்ததும் அப்படியே ஜின்னு உங்கள் கழுத்துக்கிட்ட கொண்டாந்து கட்டவா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்தாலும் ஒரு சம்மதம் கேட்க தாலி கழுத்து வரை வந்து நிற்கவும் நீங்கள் நிமிர்ந்து அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. அவரோ அப்படின்னு உங்களை ஐப்ரோ ஸ்லிப் பண்ணி சொல்லு அப்படின்னு அவர் பார்க்க அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் கழுத்தில் தாலியை கட்ட நீங்களும் அவர் அப்படியே பார்த்து கண்ணில் லைட்டாக டீயர்ஸோட நிஜங்கானா நோவு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நிறுத்து தமிழில் சொல்லு அப்படிங்கிறாரு. அது நிஜமாவே என்னை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏற்றுக்காம ஏதோ கட்டினாங்களா அப்படின்னு அவர் பார்க்க அந்த தாலியை எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டு அவரே பார்க்குறீங்க. அவரும் உங்களோட செயலை கொண்டாடியாவே மாறிடுறீ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல சிரிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு வழியாக கேட்டுடுறீங்க. அது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அவரோ அப்படின்னு சிரிச்சுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் 2 கண்ணத்தையும் அப்படியே பிடிச்சி அவங்கள அப்படியே அவர் பக்கம் திருப்ப ஒரு மாதிரி வெக்கம் கண்ணெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. ஸோ உரிமையோட அந்த மனுஷன் ஏன் பொண்டாட்டின்னு நெத்தியில் அப்படின்னு கிஸ் பண்ணி அவரோ வந்துட்டு இப்போ அந்த நெத்தியில் வந்து குங்குமம் அதெல்லாம் வச்சு விட்டுறாரு. நீங்கள் அவரே பார்க்க நடி சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே నాకు మీరండి చాలా ఇష్టం ఉంది அப்படிங்கிறீங்க. எதே ஏம்மா அடிக்கடி நீ வேற எதையாவது பேசி புரிகிற மாதிரி பேசு அப்படிங்கிறாரு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. அடேங்கப்பா அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் இப்படி காதல் வசனம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வயிறு எரியுது. ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த அச்சதை அப்படியே கையில் கசக்கி நீ எப்படி வாழ்ந்துறேன்னு பார்க்கலாங்கிற மாதிரி வெளியில் கிளம்ப போங்கடா பொசக்கடை பையங்களா எங்கே அதுக்குள்ளே கிளம்புறீங்க சாப்பிட்டு போங்கன்னு ஊர் மக்கள் தடுத்தாலும் உனக்கு கடுப்பாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போனால் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ அவனுங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அவங்களுக்கு அடுத்தடுத்த சம்பிரதாயம்லாம் புதுசாக இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே வித்தியாசமாக பண்ணுறதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பாலும் பழம்லாம் கொடுக்குறாங்க. அந்த குடிசைக்கு கூட்டிகிட்டு போகல, வேறு ஒரு வீட்டில் இருக்கீங்க. ஸோ பெரிய வீடாக இருக்குது. அங்கே இது யார் வீடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. மியாவும் வந்துட்டு இதுதான் அவங்களோட பூர்வீக வீடு அப்படின்னு சொல்கிறா. இங்கே தான் இருப்பாங்க. நேற்று ஊரில் எல்லோரும் வந்துட்டு கோவில் திருவிழான்னு ஊருக்கு போயிட்டாங்க, பக்கத்து ஊருக்கு. அதனால தான் அண்ணன் தனியாக இருக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய வீட்டில் ஏன் இருக்கணும்னு அந்த பண்ணை வீட்டில் வந்து படுத்துருக்கும் போல். அதுதான் நீ தெரியாமல் அங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எல்லாத்தையும் சொல்ல ஓஹோ அப்படிங்கிற பார்த்துட்டுருக்கா. இப்போ வந்துட்டு இந்த சாமி படத்துக்கு விளக்கெல்லாம் இதை சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் விளக்கேற்றி மனப்பூர்வமாக கடவுள்கிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் வேண்டிக்கிறீங்க. இது வந்துட்டு என்னதான் வந்துட்டு கல்யாணமே நடந்துருச்சு, ஒரு பரபரப்பில் எல்லாம் முடிஞ்சாலும் ஒரு மாதிரி அவரை நினச்சி பயம் படபடப்பு எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஒரு வழியாக அந்த மனுஷன் வெளியில் போயிருக்கார். நைட்டு சாப்பாடெலாம் உங்களுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு சாப்பிடுமா மத்தியானமும் நீ ஒழுங்காக சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி. காலையில் ஃபுல்லாகவே சாப்பிடல. அப்புறம் இந்த கல்யாணம் அது இதுன்ட்டு மத்தியானம் தான், அதுவுமே ஒழுங்காக சாப்பிட்டுக்க மாட்டீங்க. ஒரு பயம் பதட்டம். அது ஊருக்காரங்களாம் ஊட்டு கண்ணு என்ன கண்ணு வைக்கப்படுற அப்படின்லாம் சொல்ல ஒரு மாதிரி பதட்டத்தோடையே அவர்கிட்ட லைட்டாக சாப்பிட அவரும் இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு கூச்சமாக இருந்தால் விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நீங்கள் சாப்பாட்டை அவர் முன்னாடி இப்படி நீட்டிகிட்டு இருக்க அந்த மனுஷனும் அப்படியே வாங்கிக்கிறாரு. அதுவே ஒரு மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு ஜிவ்வுன்னு. அப்புறம் உங்களுக்கு அவர் ஊட்டி விடுறாரு. ஸோ ஒரு வழியாக அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போயும் அந்த மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு படப்படப்பு இருக்குது. ஆனால் பிடிச்சிருக்கு. பட் அவர் தான் இல்லை. ஸோ தனியாக தான் சாப்பிட்றீங்க. ஒரு மாதிரி கம்மியாக அவங்களோடைய தான் இருந்திருப்பா. ஸோ அவ்வளோ நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு தான் சரிடி அப்போ நான் கிளம்புறேன். எங்கே போகிறேன் அப்படின்னு அவள் பிடிக்க எதே விட்டால் ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே என்னை கூப்பிடுவோம் போல. அடியே எல்லாம் தைரியமாக பண்ணேன், இதுக்கு பயமா? அதெல்லாம் அண்ணன் உன்னை நல்லா கவனிச்சிக்குவார், அமைதியாக இருடி அப்படின்ட்டு. அப்போ நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து மியாவோ கிளம்பிடுறா. உங்களை வந்துட்டு ஒரு ரூம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்துடுவான் சேர்த்த பொறுக்கண்ணு அப்படின்னு உள்ளே விடுறாங்க. அப்படின்ட்டு பால்சம்போட நீங்கள் அதை கொண்டு வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஒரு மாதிரி பயம் பதட்டம் படப்படப்போட. ஸோ ஜின்னும் வெளியில் போன ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வர. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? அந்த பிள்ளை தனியாக இருக்குது, கல்யாணம் பண்ணப்போ எங்கடா போனேன்? அது இல்லைம்மா கொஞ்சம் வயல் வேலைலாம் பார்க்காம இருந்துட்டேன். அதெல்லாம் இப்போ தான் பார்ப்பியா? பிறவு பார்த்தா என்ன, காலையில் பார்த்தா ஆகாத்தா? உங்கள் அப்பா எங்கே அவரை சொல்லணும் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. சரி விடுமா, எங்கம்மா என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாரு. பொண்டாட்டி ரூமில் இருக்கா கண்ணு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவ்வளோ சீக்கிரமா? அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்லைப்பா இங்கே இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கணுத்தேன் ரூம்குள்ளே இருக்கட்டும்னு விட்டேன். சாப்பிட்டாளா? அதெல்லாம் சாப்பிட்ருச்சு, நீ சாப்பிட்டு போகண்ணு, இப்போலாம் தனியாக கிடக்கு.
சரிம்மா அப்படின்ட்டு அவரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக ரூம்குள்ளே வராரு. ஸோ ஒரு கதவு தட்டின சாத்துற சத்தத்தில் தான் நிமிர்ந்தே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பயம் பதட்டம் படப்படப்பாக எழுந்து டக்கு நிற்க. ஏன் எழுந்துட்ட உட்கார், நீ என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. தூக்கம் ராவடலேது. தூக்கம் இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு. அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. அது இன்னும் நடந்ததெல்லாம் நிஜங்கன்னா இல்லை ஒன்றுமே புரியல அதான் அப்படிங்கிறீங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு உட்கார் அப்படின்னு அப்படியே உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்தில் உட்கார பயந்துக்கிறீங்க. என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் அப்படிங்கிறீங்க. என்னை பார்த்து கொஞ்சமாக பயப்படுறியா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறீங்க. பாருறா, நேற்று கொற்ற மலையில் வீட்டை கதவை தட்டும் போது இல்லாத பயம் இப்போ வருதா அப்படின்னு என் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் அதுவும் வருதா அப்படின்னு அவர் பார்க்குறாரு குறுகுறுன்னு. அப்போது నాకు வேறு வழி தெரியல. இப்போது நீங்கள் என் பாவா. எது அப்படின்னா என்ன அப்படிங்கிறாரு. அப்படி பிடிக்கலன்னா கூப்பிடல. இல்லை இல்லை பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, ஏதோ சொல்கிற புருஷன் அந்த மாதிரி தானே என்ன அப்படின்னு அவரும் ஒரு ஆர்வத்தோடு கேட்குறாரு. அப்படியா தானே இருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் பாவா மீன்ஸ் புருஷன் புருஷன் உங்கள் இதில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ நல்லாயிருக்கு அப்படின்னு அவர் பின்னந்தலையை கொதி அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி டக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வருது. அவங்க பால்லாம் கொடுத்து விட்டது. அதை எடுத்து இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. இது என்ன இப்போ தான் நான் ஃபுல்லாக சாப்பிட்டோம், இது வேறையா அப்படின்னு பார்க்க அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க சொல்லி அத்தம்மா சொல்லி அப்படிங்கிறீங்க. சரி அப்புறமா குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு டயர்ட் ஆகும்போது. ஹே பேசி பேசி சொன்னேன் அப்படிங்க. ஓ அப்புறம் எதையும் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. என்ன மறந்த அப்படின்னு அவர் பார்க்கும்போது டக்குன்னு அவர் காலில் விழுக என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. அது இது செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், உட்கார் அப்படின்னு உட்கார் வச்சு நீ பயப்படாத அப்படிங்கிறாரு. சரி பாவா அப்படிங்கிறீங்க. அது இன்னொரு வாட்டி சொல்லு. கிண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இல்லை நல்லா இருக்கு சொல்ல அப்படிங்கிறாரு. பாவா அப்படிங்கிறீங்க. அவருக்கோ அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குது கேட்கறதுக்கே. ஸோ சிரிக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு நிஜமாகவே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு திரும்ப கேட்குறீங்க. நேற்று வரைக்கும் அதை கேட்டால் தெரிலன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ அப்படி இல்லை. நேற்று நைட்டு என் முன்னாடி வந்து நின்ன பொண்ணை காப்பாற்றணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அப்போது அப்படின்னு பார்க்க ஏதோ தோணுது, இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு குறும்பா அவர் பார்க்க என்ன அப்படின்னு நீங்கள் திணற. சரி சரி பயப்படாத தூங்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் நானும் தான் வேற என்ன பண்ணுறது, விடிய விடிய முடிஞ்சு பேசிகிட்டே இருக்க முடியும். ஓ சரி எங்கே படுப்பீங்க? வேற எங்கே தான் இத்தோ பெரிய கட்டில் இருக்கே, அந்த பக்கம் நீ படுத்துக்கோ, இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன், என்னை நம்பி தைரியமாக படுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் படுக்க போக ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிர்ந்து பார்க்க கிட்ட வந்து அவங்கள அப்படியே பிடிச்சி கணத்தோட அப்படியே வந்துட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் வந்துட்டு ஒரு அரவணைப்பு, நான் இருக்க உனக்குங்கிறது சொல்லாமல் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த மனுஷன் படுத்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம் எல்லாம் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த ஆறுதல் அது நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்படியே படுத்துருக்கீங்க. அப்படியே திரும்பி அவர் முதுக வெறிச்சிட்ருக்க அந்த மனுஷனும் அப்போ கரெக்டாக திரும்புகிறாரு. தூங்கலையா அப்படின்னு பார்க்குறாரு. தூங்கணும் அப்படின்னு அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு வழியாக அப்படியே தூங்கிடுறீங்க. நீங்கள் தூக்கத்திலே நகர்ந்து ஜின்னுக்கிட்ட போயிட்டீங்க. அந்த மனுஷன் அங்கேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் நகர்ந்து போய் அவர் மேலே காலு கையெல்லாம் போட நைட்டில் என்னடா வெயிட்டாக இருக்கிற பார்த்தா நீங்கள் தான். அவருக்கும் சிரிப்பு வருது. இருந்தாலும் சரி அப்படின்னு விட்டுறாரு. நீங்கள் ஆமாம் ஆமாம் அப்படின்னு அதில் கூட அணத்திக்கிட்டு என்ன நேற்று ஓடி வந்துருப்பீங்களா, அந்த பயம் யார் கையில் மாட்டிடக்கூடாதுன்னு பதட்டம் எல்லாம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இப்போ தெரியுது. ஸோ அவரும் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்க அப்படியே அந்த தூக்கத்தில் கூட பாவா பாவா அப்படின்னு அவரோட ஷர்ட்டை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ ஒரு வழியாக அப்படியே நிம்மதியாக தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகி வயல் வேலைக்கு அப்படியே போயிட்டாரு. இங்கே நீங்கள் பொறுமையாக தான் இருக்கீங்களே, யாரும் எழுப்பலாம் இல்லை, அவர் சொல்லி தான் போயிருப்பார் டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க, அவளாக எப்போ எழுந்திரிச்சு வரட்டோன்னு. ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவும் சரின்னு விட்டுட்டாங்க. நீங்களும் பொறுமையாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா ஜின் இல்லை. நைட்டு கூட உங்களை படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நகையெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கழட்டி வச்சுட்டு படுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் படுத்திருப்பீங்க. அப்படியே எழுந்து பார்க்குறீங்க. கழுத்தில் தாளிச்சேன் அதை எடுத்து அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிட்டு இந்த மனுஷன்
ரூமில் கண்ணை சொல்லலை விட்டால் ஆளை காணும். பட் அவரோட கம்பீரமான வேஷ்டி சட்டையில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் நிறையா அந்த இடத்துல இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்படியே பார்த்துட்டே அப்படியே ரசிச்சுட்டே நீங்கள் அப்படியே காலங்காலத்தில் ஒரு சைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கபோர்டை திறந்து ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அதில் கொஞ்சம் சாரீஸும் இருக்குது, சுடிஸும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சாரீ கட்டலாம், கல்யாணம் ஆகிக்கலாம்ல. சாரீ எடுத்து பெட்டு மேலே வச்சுட்டு அது வந்துட்டு உங்களுக்கு பாத்ரூம்குள்ளே நின்று வியோ பண்ண தெரியாதனால வெளியில் தான் வச்சுட்டு குளிக்க போகிறீங்க. நீங்கள் போய் கரெக்டாக குளிச்சுட்டு டவலோட வெளியில் வர அப்படியே அப்போ தான் ஜின்னு வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே வராரு. அவர் வயலுக்கு போனவர் அங்கே வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உள்ளே வராரு. அந்த டைம் தான் நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்க. ஸோ வந்துட்டு கரெக்டாக ரூம்குள்ளே தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சி அவரும், ஏன்னா அவங்க அம்மாட்ட கேட்டிருப்பாரு இன்னும் எழுந்து வரலப்பாங்க, தூங்குறீங்கன்னு நினச்சி கதவை திறந்துட்டு அவர் உள்ளே வர கரெக்டாக நீங்கள் பாத்ரூம் கதவை திறந்துட்டு வரதும் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து திரும்ப அந்த மனுஷன் உள்ளே வந்துட்டு இது மன்னிச்சுக்க தெரியாமல் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துணியை மாற்றுமா வரேன் அப்படின்னு வெளியே போயிடுறாரு. அவரோட இந்த இப்படி பண்ண அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே டச் ஆகுது. பொண்டாட்டி தானேன்னு உரிமை எடுத்துக்கல, ஸோ தெரியாமல் வந்துட்டாருன்னு புரியுது. சிரிப்பே வருது உங்களுக்கு. நீங்கள் இப்போ பொறுமையாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க, தாலி வெளியே எடுத்து போட்டு சிம்பிளாக வந்துட்டு நகை கொஞ்சமாக போட்டு மீதியெல்லாம் எடுத்து நீட்டாக அந்த பாக்ஸ்லேயே வச்சுட்டு கதவை தந்துட்டு வெளியே வர, சின்னம் அது தெரியாமல் அம்மனி அப்படின்னு எதை சொல்ல வர, பரவாயில்லைங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்போ எழுந்தீங்க அப்போல்லாம் கேட்குறீங்க. அவரோ, நான் முன்னவே எழுந்துட்டேம்மா, நீ தூங்கிட்டு இருந்தேன், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் வயலுக்கு போயிட்டு இருந்தேன், நான் கை கால் முடிச்சு கழிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே வர அதுக்குள்ளே மாமியார் எல்லாம் சமைச்சு வச்சுருக்கா. அத்தம்மா அப்படின்ட்டு வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னம்மா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு என்னமோ அந்த ஒரே நாளில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் உங்களுக்கு பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கூட சமைச்சு வச்சுட்டு வாக்கண்ணு சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு அம்மாவாக தெரியுறாங்க. ஸோ அந்த இதில் தான் யாருக்கும் இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு கண்ணில் டிவாஸோட ஹக் பண்ணிக்க, இப்போ பாரு கண்ணு நீ என் மருமவள என் மவடா அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார வச்சு நீ சாப்பிடு கண்ணுன்னு சாப்பாடு வைக்க, பாவா வரட்டும் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு அவங்க முழிக்கிற, அவரைத்தான் அப்படின்னு. அப்போ ஜின்னு என்னதான் சொல்கிறா, அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்களாம். சரி கண்ணு உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு அப்படின்ட்டு. அடுத்து வந்துட்டு அவங்க அப்பா வராங்க. எல்லாம் உட்காந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி இந்த குடும்பமே வந்துட்டு உங்களுக்காக உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுது. உங்களுக்கும் சாப்பிடலாடி பரவாயில்ல, தூங்க விட்டுட்டு எப்போ தனியாக சாப்பிட்டுக்கிட்டு விடாமல் குடும்பமாக சேர்ந்து நம்மளோட சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் புதுவித அனுபவமாக இருக்குது. அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் அத்தை கூட சேர்ந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. அத்தையும் வந்துட்டு சாப்பாடு அவங்ககிட்ட, என்ன சாப்பாடை சாப்பிடாம அப்படியே வயல் கிடப்பாமா, நீ போய் கொடுத்துட்டு வரியா கண்ணு, இல்லை வெயிலாக இருக்குன்னா வீட்டிலே இரு, அவனுக்கு நான் வேறு யாராவது விட்டு கூட கொடுத்து விட்டுக்கிறேன் அப்படிலாம் அவங்க சொல்ல, இல்லை அத்தம்மா நானே கொடுத்துட்டு வரேனே பாவாக்கு, எனக்கும் வெளியில் போன மாதிரி இருக்கும், நீ இருந்தீங்க கண்ணு சரி கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வயல் தான், அது குடிசை சும்மா அவனாக போட்டு வச்சுருக்கான், எப்போயாவது ஓய்வு எடுக்கணும்னா அங்கே போயிருப்பான், அத்தை அந்த இடம் தான் உனக்கு வழி தெரியுமில்ல, இல்லை யாரையும் கூட அனுப்ப வாடின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தையம்மா நானே போயிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. சரி கண்ணு அப்படின்னு அவங்க அமுச்சு விட சாப்பாடெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த பக்கமாக அப்படியே வரீங்க. ஸோ உங்களுக்கு வயல் வரப்பில் தூரமாக ஜின்னு நின்றுட்டுக்க தெரியுது. அங்கே இருக்கிறவங்கலாம் கண்ணு அப்படி இருக்கண்ணு ஜின்னை நாங்கள் கூப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் இல்லை நானே பாபாவை போய் பார்க்குறேன் அப்படிங்க. சரி கண்ணு பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கூட அங்கே ஓரமாக வச்சுட்டு அவரை தேடி அந்த வயல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அப்போ வரப்பில் நடந்து போகிறீங்க. பட் அங்கே சேர்லாம் இருக்கும்ல, ஸோ தெரியாமல் அப்படியே வலிக்கி சப்புன்னு விழுந்துடுறீங்க. ஜின்னு அவங்களை கவனிக்கல. அவர் அந்த பக்கம் திரும்பி நின்று யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ சேர் ஆயிடுச்சேன்னு உடம்பு ஃபுல்லாக சேரு, பின்பக்கம் ஃபுல்லாக அப்படியே தலை வரைக்கும். என்ன இப்படி அசிங்கமாகிடுச்சு, இப்படியே போய் ஒரு முன்னாடி நின்னா கேவலம் அப்படின்னு நினச்சிட்டு வேணாம் அப்படின்னு குடுன்னு ஓடுறீங்க. என்ன கண்ணாச்சு அப்படின்னு அங்கே உள்ளவங்களாம் பதறாங்க. ஒன்றும் இல்லைங்கம்மா கீழே விழுந்துட்டு அப்படின்னு அவங்க கிட்டே சொல்ல, தான் பம்பு செட் இருக்குது கண்ணு போய் அங்கே கழுவிக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு பம்பு செட்டுக்கு போகிறீங்க. அந்த தண்ணி அதெல்லாம் பார்த்ததும் ஒரு ஆர்வம் தாங்கலை. ஸோ தப்புக்கடின்னு உள்ளே குதிச்சு குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நல்லா அப்படியே ட்ரெஸ்ஸோடய சேர்ந்து போல நல்லா நனைஞ்சு போட்டு ஐயோ இப்படி நனைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு, சரி அதான் இந்த குடிசை இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அங்கே ஏதாவது அவரோட சட்டை பேண்ட் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கலாம் ஆடிட்டு, எப்படியோ அங்கே தானே இருக்காரு, ஏதாவது வச்சிருப்பாரு, அட்லீஸ்ட் துணி அதையாவது மாற்றிக்கலாம், அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கூட ஏதாவது மாற்றிக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் நீங்கள் பாட்டிக்கு வந்துட்டு அந்த ரூம்குள்ளே வரீங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் ஜின்னு வந்திருப்பார். ஸோ அவர்கிட்ட தம்பி உனக்கு சோறு கொண்டு பொஞ்சாதி அப்படின்னு சொல்ல, அவள் வந்தாலும் ஆடிட்டு அவரும் வந்துட்டு உடனே உங்களை தேட இந்த பக்கமாக போணுச்சு கண்ணு அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி சுற்றி பார்த்துட்ருக்கீங்கன்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஸோ அந்த சாப்பாட்டோட அவர் வந்துட்டு அந்த குடிசைக்குள்ளே போகிறார். நீங்களும் வந்துட்டு அவர் உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே உள்ளே வந்துட்டீங்க. அவர் வந்துட்டு உள்ளே போது தண்ணி இருக்கான்னு சாப்பிட்றதுக்கு எடுக்க, அங்கே வந்துட்டு அது குடிசைனால அதில் வந்துட்டு கிச்சன் மாதிரி கொஞ்சம் தடுத்து இருக்கும். அந்த இடத்துக்கு போய் தண்ணி இருக்கான்னு அவர் பார்த்துட்ருக்க, நீங்கள் கடைன்னு உள்ள ஈரத்தோடு ஓடி வரீங்க. வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு கயிறு, அதில் வந்துட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் அவரோடது கிடக்கு.
அதை அப்படியே பார்க்குறீங்க. அப்பா ஏதாவது இருக்கே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு கதவை தாப்பா போடுற சத்தம் கேட்டு அவரும் வந்துட்டு தண்ணியை கையில் எடுத்தவர் திரும்ப அங்கே வச்சுட்டு வெளியே வந்து யாருன்னு எட்டி பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் கடனை சாரியெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடியில் போட அந்த மனுஷனும் அப்படின்னு வாய் திறக்க முடியல. பிகாஸ் உங்கள் அழகில் அந்த மனுஷன் மயங்கி நின்றுட்டான்னு சொல்லலாம். வந்த வேகத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே கழட்டிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நிற்க அவரோ ஐயோ அப்படின்ட்டு திரும்ப உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு கூனி குறுகி உட்காந்துடுறீங்க. அந்த மனுஷன் அது அம்மனி நீ வருவேன்னு தெரியலைங்க அம்மனி அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே கிட்ட வந்து தன்னோட வேஷ்டி எடுத்து அப்படியே உங்கள் மேலே சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு விட டக்குன்னு எழுந்தவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரோ ஏனுங்க அம்மனி இது தப்பு இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப பச்சை பழம் மாதிரி. ஏன் பாவா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கண்ணில் டியோஸோட பார்க்க என்ன மணி அழுதுகிட்டு இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா இல்லை மணி உன்னை அப்படி பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீ எதுவும் தப்பா அப்படின்ட்டு அவர் ஏதோ தப்பாக நடந்துட்டோங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண. இல்லை பாவா என்னை இப்படி பார்த்தோம் நீங்கள் இப்படியே நிற்கிறீங்கன்னா அப்போ என் மேலே அடி நீங்கள் சொல்லி வாய முடியல. இல்லைம்மா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு அது இப்படி பார்த்ததும் ரொம்ப உனக்கு என்கிட்டேருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நீ சேரணும் அது வரைக்கும் விலகி இருக்கலாம்னு நினச்சேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரோ எப்படி என் பொண்டாட்டை பார்த்ததுக்கப்புறம் விட்டு வைக்கிற அளவுக்கு நல்லவனும் நான் இல்லை உனக்கு அப்படின்னு அப்படியே பார்க்க நீங்கள் வெக்கப்பட்ட அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. பாவா அப்படின்ட்டு அவ்வளோதான். அந்த மனுஷனுக்கு இதுக்கு மேலே வேணுமா என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து அங்கே கைத்து கட்டில் படுக்க வைக்கிறாரு. ஐயோ குத்துது அப்படின்னு நீங்கள் எழுந்திருக்க போக சிரிச்சுட்டே அந்த மனுஷன் அப்படியே உங்களை இழுத்து தான் மேலே போட்டுக்கிறாரு. உங்களுக்கோ இப்போ ட்ரெஸ் இல்லாமல் நீ ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் அப்படியே நெளிய எனக்கு என்னென்னமோ பண்ணுதுங்க மணி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு ஐயோ பாவா அப்படிங்க உங்கள் காதுகிட்ட வந்து ஏனுங்க மணி இப்போ நான் இது பண்ணாலும் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பாவா நோவை எது பண்ணாலும் எனக்கு చాలా இஷ்டம் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான் இஷ்டத்தை சொன்னதுக்கப்புறம் விடுவாரா அப்படியே உங்கள் லிப்பில் தான் கிஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணி அவங்கள மெதுவாக சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் சினுங்க அந்த இடமெல்லாம் அங்கே கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் தான் கேட்குது. அந்த மனுஷனும் அப்படியே உச்சந்தலையில் ஆரம்பித்த கிஸ் உங்கள் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உங்களை அணுவாக அப்படியே அந்த மேலே வேஷ்டியை பற்றி விட்ருப்பால அதை விருக வா அப்படின்ட்டு நீங்கள் அதை பிடிக்க அவரோ அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து அதை உருவி போட்டு அப்படியே தன்னோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ண நீங்கள் வெக்கப்பட்டு திரும்ப அவர் உங்களை எழுத்து அப்படியே உங்கள் முதுகில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணி மெதுவாக அவங்களுக்குள்ளே அவரை செலுத்த நீங்களும் பாவா அப்படின்னு சொல்லி உங்கள் கால் கொலுசு அவர் கால் அப்படியே கீறினாலும் அப்படியே வந்துட்டு அவரோ அப்படியே நகர்த்தி பிடிச்சி காலை இப்போது அப்படியே வந்துட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் நைட்டில் எதுவும் நடக்கலை பட்ட பகலில் நடக்குது. உங்களுக்கும் மூச்சு வாங்க பாவா அப்படின்ட்டு நீங்கள் அவரும் அம்மனி அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட அணி கிஸ் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரே பார்க்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க என்னையவா இல்லை அப்படின்னு அவர் டபுள் மீனிங்காக பேச ஐயோ பாவா அப்படின்னு அவருக்குள்ளேயே புதஞ்சிக்க சிரிக்கிறாரு. என்னங்க மணி திப்புன்னு இப்படி ஆயிடுச்சு இதனால் உங்களுக்கு எதுவும் என் மேலே கோவம் இல்லையே அதெல்லாம் கேட்குறாரு. உங்கள் பாவா உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வந்தவன் நான் தான் நீங்கள் என்னையவே ஏற்றுக்கிட்டீங்க உங்ககிட்ட போய் நான் கோவப்படுவேனா அப்படிங்கிறீங்க. என்னை பற்றி எதுவுமே தெரியாதுங்களே அம்மனி உங்களுக்கு இருந்தாலும் உங்களை முழுசாக கொடுத்துருக்கீங்களே இதுக்கு மேலே என்ன தெரியணும். இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பாகவும் எல்லாமாவும் இருக்கீங்க. உங்கள் குடும்பமும் அந்த மாதிரி இப்படிலாம் ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் பாவா அப்படின்னு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ பாவா அப்படிங்கிறீங்க. அம்மனி நான் கூட ஐ லவ் யூ அப்படின்னு அவரும் சொல்லி கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருக்கீங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுங்களா அம்மனி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு அவரை வந்துட்டு அவரோட வேஷ்டியை தான் நீங்கள் வந்துட்டு நெஞ்சு வரைக்கும் கட்டிக்கிறீங்க. அவர் வந்துட்டு வேஷ்டியை மட்டும் எடுத்து கட்டிட்டு ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அந்த சாப்பாட்டை எடுத்து போட்டு உங்களுக்கு அவர் ஊட்டி விட நீங்கள் அவருக்கு ஊட்டி விடன்னு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுமே மறுபடியும் ஜின்னோட கண் அங்கே மேலே ஒரு மாதிரி பட நீங்களும் அப்படியே வெக்கப்படுறீங்க. ஜின்னோ ஏனுங்க அம்மனி மறுபடியும் ஒரு வாட்டி ஏன் அம்மனி இப்படி வெக்கப்பட்டா எப்படிங்க வேணாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க நீங்களோ பதிலே சொல்லலை. அவரோ சரி அம்மனி நான் அப்போ கிளம்புறேன் நீ உடுப்பு மாற்றிக்கா அப்படின்ட்டு அவர் திரும்பி நிற்க நீங்கள் அந்த வேஷ்டியை திரும்ப கழட்டிட்டு அவர் வந்து அப்படியே ஹக் பண்ண அவங்களோட ஸ்பேர் பாடி அவர் மேலே மோதுறதா இருக்குது உணர முடியுது. அவரும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வெக்கத்தோட அவரை ஹக் பண்ணி நிற்க அந்த மனுஷனுக்கு புரிஞ்சிடுச்சு தன்னோட வேஸ்டிங் கழட்டி 2 பேருமே இப்போ ஆதாமியவள் மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ திரும்ப உங்களை தூக்கிட்டு வந்து அப்படியே மறுபடியும் ஒரு கூடல் அப்படியே
அவங்கள பார்க்குறாரு. அப்படியே களைஞ்ச ஓவியமாக அழகாக இருக்கீங்க. அந்த பூவெல்லாம் செதறி கிடக்கு. அப்படியே வந்துட்டு நெத்தியில் பொட்டெல்லாம் களைஞ்சிருக்கு. அதெல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு நாள் எப்போ வரும்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒருத்தியோட வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் லைஃப்பில் நீ வந்தது பெரிய விஷயம்டி அப்படி இப்படின்னு திடீர்னு வந்தவ இல்லையா, அதெல்லாம் சொல்லி அவர் பேச, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லை, அந்த மாதிரி பெரிய ஆளுங்க தான். இந்த வீடு வந்துட்டு சும்மா இதுக்கு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாம் தெரியும் அப்படிங்கிறீங்க. எப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மியா வீட்டுக்கு வந்தப்போ நான் கேட்டப்போ சொன்னான். ஓ, நானே சொல்லியிருக்கணும், இருந்தாலும் பொறுமையாக சொல்லிக்கலான்னு விட்டேங்க மணி. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு. போங்க பாவா, எப்போ கேட்குறீங்க அதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சிரிச்சுட்டு, சும்மாங்க மணி அப்படின்னு உங்களை தூக்கி வச்சு கொஞ்சி உங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஏன் ஓடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்க, நீங்களும் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ப்ளஸ் அழுகையும் வருது அப்படின்ட்டு நீங்கள் அழுக. அம்மணி, இனி நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே, நீங்கள் அழுவக்கூடாதுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மாவே வந்துட்டு அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர், தாங்குன்னு தாங்குவார். இப்போ சொல்லவா வேணும், அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு. எங்கே போனாலும் உங்களை கூட்டிகிட்டு போகுது. அதுவும் வந்துட்டு நீங்கள் பட்டு சேலாலெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு அம்பிட்டு அழகாக இருக்கீங்க. ஸோ அவரும் உங்களை குட்டி போட போன மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி சுற்றி வர, அவங்க அம்மாக்கே பாருடா என் பிள்ளை வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தவன் வீட்டுக்குள்ளேயே கட்டி போட வச்சுட்டேம்மா அப்படின்னு அவங்களும் கிண்டல் பேசினாலும், உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரேன், நீங்கள் சமைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கையை காலை சுட்டுக்கூடா, நான் சொல்லித்தரேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நானும் செய்யணுங்க அத்தம்மா, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஆசையாக வந்து நீங்கள் கேட்கும்போது சரின்னு மறுப்பு சொல்ல முடியாமல் அவங்களும் உங்களுக்காக கூடவே நின்று எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லித்தரது மட்டும் இல்லை, எப்போவுமே அவங்க தான் சமைக்கிறது, எது தெரியலனாலும் சொல்லித்தரது, எது கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்கறது. புருஷன் ஒரு பக்கம்னா மாமனார் ஒரு பக்கம் தாங்குறாங்க. ஸோ அப்படி ஒரு அன்பான குடும்பத்தில் தான் வந்து இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படியே நீங்கள் ஹாப்பியோடு இருக்கும் போது உங்களுக்கு ஜூனியரும் வர்றது ஆப்வியஸ்லி நடக்கக்கூடிய விஷயம் தானே. ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க. அதை கேட்டு ஜின்னுக்கும் அவ்வளோ சந்தோஷம். குடும்பமாக வந்துட்டு உங்களை சும்மாவே தாங்கும், இன்னும் சொல்லவா வேணும் அப்படி பார்த்துக்கிறாங்க. மியாவோ, பரவாயில்லடி, நான் என்னமோ நினச்சேன், உன்னை ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிறாங்க போல், நீ இங்கே செட் ஆகிட்டா அப்படி ரொம்ப சொல்ல, உனக்கு தாண்டி சொல்லணும் தேங்க்ஸ், உன்னை தேடி வந்து தான் இப்படி ஒரு நல்ல குடும்பம் எனக்கு கிடச்சிருக்குன்னு. மியா கிட்ட நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல, நல்ல வேலை என்னோடய அட்ரஸை நீ தொலைச்சது நல்லதாக போச்சு பாரு அப்படின்னு அவளும் பேசுகிறா. அது வேணால் உண்மை தான் அப்படிங்கிறது. கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஹாப்பியாக வெளியில் வர, அப்படியே உங்கள் அப்பா வீட்டு குடும்பம் இருக்குல்ல, அது அந்த கோவில் முன்னாடி வாசலை மறைக்குது. இல்லாமல் இப்போ நிறைய ஒரு கும்பலையே கூட்டிகிட்டு வந்திருக்க. ஜின்னோ, எப்போ போனவனுங்க பிள்ளையே பிறக்க போது இப்போ வரானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. உங்கள் அப்பாவோ, ஏய் அவளை இழுத்துட்டு வாங்கடாங்கிற மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏவி விட, அவனுங்களாம் ஓடி வர. ஜின்னும் நீங்கள் வந்துட்டு பயந்து ஜின்னு கையை வா அப்படின்னு பிடிக்க, நான் இருக்கேன் கம்மனி பயப்படாதீங்க அப்படின்னு ஓரமாக குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாத்தையும் ஓரமாக நிப்பாட்டிட்டு வேட்டியை மட்டிச்சு கட்டிட்டு சும்மா ஆள் அப்படியே இறங்குறாரு. எவனா இருந்தாலும் என்னை தாண்டிய பொண்டாடி தொடுங்கிற பார்க்கலாங்கிற மாதிரி. யோ மீசை அறிவில்லை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் போனவன், புள்ளையோ பிறக்க போது இப்போ தான் வரியா நீ, இதில் வேறு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்ன சீமந்தம் செய்ய போறியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுகிட்டே கிட்ட வர. இவருக்கும் ஒன்றும் புரியல. ஏமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்க. ஏமியாது காமியாது, இப்போ பாரு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குதித்து இறங்கி சும்மா அத்தனை பேத்தையும் சொல்லிட்டு எடுக்க. அங்கே ஊரில் உள்ளவங்களும் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. ஸோ ஜின்னு கொஞ்சம்லாம் விடுவாங்களா, அங்கே உள்ளவங்களும் சேர்ந்துக்க சும்மா அத்தனை பேத்தையும் புரட்டி எடுக்க. அவருக்கும் தண்டை கர்மாந்தங்களா, சோறு போட்டு அழைச்சிட்டு வந்தாலும் அடி வாங்குறீங்களான்னு கத்திட்டு இருக்காரு. நீ எத்தனை பேர்த்த அழைச்சிட்டு வந்தாலும் இப்படி அடி வாங்கிட்டு தான் ஓடணும், மாமனார்னு ஒரு மரியாதை இருக்குது, அதனால உன்னை விட்டு வைக்கிறேன், இல்லை பொழந்துருவேன் அப்படிங்க. நீங்கள் அவரை அடிங்க பாவா அப்படின்ட்டு வந்து நிற்கிறீங்க. அப்படியே ஜின்னோ, என் பொண்டாட்டி சொன்னதுக்கப்புறம் மறுப்பேச்சு அது, அவளே ஒன்று அடிக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவையும் சேர்த்து போலன்னு பழக்க நீங்களும் அப்படியே கண்ணில் சந்தோஷத்தோட பார்க்குறீங்க. பிகாஸ் சித்திக்கிட்ட அவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஆளுக்கு தெரிஞ்சும் எதையுமே கேட்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். இப்போ கூட உங்கள் மூலியமாக சொத்து கிடைக்கும், சித்தி வந்துட்டு உன் பொண்ணை கட்டி வச்சா சொத்து கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கிழவனுக்கு கட்டி வைக்க பார்த்துருப்பாங்க. அதனால தான் ஓடி வந்திருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி என் அம்மா பாவம் கிட்ட மாட்டி எத்தனை பாடுபட்டிருப்பாங்க. அது மட்டுமா என்னையும் எவ்வளோ படுத்தியிருப்பேன், சாவுடாமா அவனை அடிக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் அடிச்ச அடியில் அந்த ஆள் காலில் விழுந்து கிதற ஆரம்பிச்சுட்டாரு. நீங்கள் கிட்ட வரீங்க. சின்னம் சொல்லுங்க மணி முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிற்க, வேணாங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு இப்போ உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறீங்க. இனிமே నేను మీ అమ్మాయి కాదు, మీకు నాకు ఏమీ సంబంధం లేదు, నేను మీ ఇంటి పేరు చెప్పుకుని ఇదికే అమ్మాయిని కాదు, మా బావ జైలుకు వెళ్ళకూడదు, ఆ కారణத்துக்காக மட்டும்தான் మీరు ప్రాణతోడు ఉన్నారు, మీరు వెళ్ళిపోండి, మళ్ళీ నా కన్నుకు పడకండి, మళ్ళీ మీరు మా బావ కోసం మున్నే వచ్చినా అప్పుడు మా తండ్రి అంత మర్యాద కూడా అప్పుడు తరమాట, వెళ్ళండి, ఇదే మీకు లాస్ట్ వార్నింగ్
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசிட்டு திரும்ப ஜின்னுக்கு தான் ஒன்றும் புரியல. நடி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, பாவா வாங்க நம்ம போவோம் அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டு நகர, அவங்க அப்பான்கிட்ட இவ்வளோ பெரிய லென்த்தி டைலாக் பேசினேன், அப்படி என்னம்மா பேசினேன் அப்படின்னு அவர் பார்க்க, அதுவா இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க, அவ்வளோதான், மரியாதையே கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ மட்டும் நீ மரியாதை கொடுத்த, அம்மா இதையா இவ்வளோ நேரம் பேசினேன், அது கொஞ்சம் கோவமாக பேசும்போது முன்ன பின்ன வார்த்தைகள் வரும், அதை விடுங்க அப்படிங்கிறீங்க. அது சரி, என் பொண்டாட்டிக்கு கோவம்லாம் வருது அப்படின்ட்டு உள்ளே இருக்கிறது குட்டி புளியாக இருக்கும் போல், அதான் அப்படின்னு அவரும் சிரிக்க, நீங்களும் சிரிச்சுட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஜின்னு கிளம்ப, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் ஃபுல்லாக உடஞ்சிட்டாரு. அவ்வளோதான், மானம் போச்சு, மரியாதை போச்சு, இதுக்கு மேலே இங்கே என்னடா பண்ணுறங்க மாதிரி ஊர் மகளோ இப்போ நீயா பொரியா அடிச்சு தூக்கி வெளியே போட்டுமான்னு வந்து நிற்க, அங்கேருந்து கிளம்பி துண்டா கண்ண துணியாக கண்ணனும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ இங்கே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல தான் உங்களை தாங்க அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டு என்னம்மா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களோ அழுதுட்டு அத்தம்மா அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு சரி கண்ணு, இனி நான் தான் உனக்கு அம்மா, அவர் அப்பா, நீங்கள் இதுக்கெலாம் அழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஃபீல் பண்ணாதம்மான்னு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ ஒரு அப்பாவாக உங்கள் அப்பா நடந்துக்கல, ஆனால் மாமனார் உங்களுக்கு அப்பா மாதிரி எல்லாமே செய்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து, கண்ணு இதை சாப்பிடு நல்லா இருக்கும், இந்த மாதிரி நேரத்தில் நிறைய சாப்பிட்ணும் கண்ணு அப்படின்ட்டு இளநீ வெட்டி கொடுக்குறது, நொங்கு கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்து அதை பீஸ் போட்டு ஜூஸ் போட்டெல்லாம் 1 நேரம் கொடுத்து உங்களுக்கு கதவை தட்டி இந்த கண்ணு குடிச்சிட்டு படுமா அப்படின்லாம் கொடுப்பாரு. உங்களுக்கும் உண்மையிலே இப்படி ஒரு அப்பா கிடைக்கலைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு இருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் முதல்ல வந்துட்டு ஜின்னா உங்களுக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. பிகாஸ் வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு ஃபோனு டிவியும் சரி அத்தையும் மருமகளும் சேர்ந்து அந்த சீரியல்லாம் பார்த்து அதை பார்த்து கண்ணீர்லாம் வடிக்க, ஜின்னோ இந்தம்மா உன் கூட அவளையும் கூட சேர்த்துட்டியா அப்படின்னு, ஏண்டி இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் இதுக்கு பார்க்குற அழுக வருதில்ல அழாத காமனி அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டேன். இல்லைங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு சிரிக்கிறீங்க. அவரோ சரி அவ்வளோ பேசினியே, ஏன் ஒரு வார்த்தை கூட அப்பான்னு கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த ஆள் அப்பானே கூப்பிட எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. சரிங்க அம்மனி அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மாமையா அப்படின்ட்டு நீங்கள் மாமையா இருந்தால் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அவரோ ஏங்க அம்மனி உனக்கு பிடிச்சிருந்தா என்னை அப்பானே கூப்பிடுமா, நீ அத்தம்மான்னு அவங்கள கூப்பிட்றீல, அதே மாதிரி என்னையுமே உன் அப்பாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுக்கண்ணு அப்படின்னு சொன்னதுமே, நானா முதல் முறையாக கூப்பிட்றீங்க, அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு அப்பாவை எதிர்பார்த்துருப்பீங்க, பட் மாமனார் அப்பாவாக கிடச்சிருக்காரு. அவரும் சரிங்க அம்மனி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஸோ மொத்த குடும்பமும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. மியாவுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக அவளால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குன்ட்டு மியாவையும் எங்கேயும் விடுறதில்ல, நீங்கள் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டுட்டு அலையிறது இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வளகாப்பும் அந்த ஊர்லேயே அப்படி வந்துட்டு விமர்சையாக கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நல்லா பெருசாக வந்துட்டு பண்ணுறாங்க. ஊரே வந்துட்டு வளகாப்புக்கு வந்திருக்கு. எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு உங்களுக்கு வளையல்லாம் தங்கத்திலே வந்துட்டு போட சொல்லி ஆசைப்படுறாரு ஜின்னு. நீங்களோ எனக்கு கண்ணாடி வளையல் தான் ஆசையாக இருக்குது அப்படிங்க. அவர் ஆசைக்காக 4 தங்க வளையல் போட்டு மற்றதெல்லாம் கண்ணாடி வளையல் போட்டு விட கையெல்லாம் அப்படியே தூக்கும் போது குலுங்குது. அப்படியே நல்லா முழங்கை வரைக்கும் போட்டிருக்கீங்க, அழகாக இருக்குல்ல அப்படின்னு. பவா இது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறீங்க. அவரும் இந்த சந்தனம் மஞ்சள்லாம் வச்சு புடவை கட்டி வயிறு உப்பி கையில் வந்துட்டு வளையல்னு பார்க்கவே அப்படி அம்சமாக இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க அம்மனி செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு அவரும் உங்கள் கணத்தில் கிஸ் பண்ண, போங்க பாவா அப்படின்னு அவர் மேலேயே செஞ்சுக்கிறீங்க. அந்த மனுஷனும் அப்படியே வந்துட்டு ஏனுங்க அம்மனி இப்படியே அப்படின்னு அவர் உங்களை பார்க்க, ஐயோ பாவா பயமாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே வயிற்று பிடிச்சிக்க, அதெல்லாம் நான் இருக்கேங்க அம்மனி அப்படின்னு அவர் தூக்கிட்டு வந்து அப்படியே மெதுவாக கட்டில் பத்திரமா படுக்க வச்சு அவரும் உங்களோட அப்படியே ஒன்று சேர, நீங்களோ ஏனுங்க பாவா நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்னங்க அம்மனி எங்களோட பாஷை நல்லா வாயில் வருது அப்படின்னு அவர் வந்துட்டு உங்களை பார்க்க, அதெல்லாம் உங்களுக்காக கற்றுக்கிட்டேங்க பாவா அப்படிங்கிறீங்க. சரிங்க அம்மனி நானும் தெலுங்கு கற்றுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சிரிக்கிறீங்க. அவரும் நானும் படிச்சிருக்கேங்க அம்மனி, பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் படித்தேன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். பட் அப்பாவுக்கு இதில் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அக்ரிகல்ச்சரையும் விடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அம்மனி இங்கே விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடிக்கடி வெளியில் போகிறேனே அதுக்கு தாங்க அம்மனி போகிறேன். ஏதாவது மீட்டிங்னா போவேன், மற்றபடி வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்குவேன் அப்படின்ட்டு அவர் லேப்டாப் எல்லாம் வச்சுருக்கதை பார்த்து தான் கேட்டிருப்பீங்க. படிச்சிருப்பாரோ அப்படின்ட்டு. உண்மையிலே இந்த மனுஷன் வந்துட்டு படித்த பகட்டு எதுவுமே இல்லாமல் நடந்துக்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் மனுஷன் கிடைக்கிறது அபூர்வம் அப்படி தான் நினச்சிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணேன். நானும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவங்கள கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. கொஞ்ச நாள் போகுது, உங்களுக்கு அழகான பாய் பேபி உள்ளுக்குள்ளே நீங்கள் கதறீங்களோ இல்லையோ, வெளியில் ஜின்னோ ஐயோ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மாலாம் ஒரு படி மேலேயே போய் அப்படியே வந்துட்டு என்னென்னமோ வேண்டியதெல்லாம் வச்சு அங்கே பிரதர்சனம் அடி பிரதர்சனம்னு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. கூழெல்லாம் ஊற்றி அங்கே அன்னதானம்லாம் முடிச்சுட்டு தான் வராங்க. இங்கே பிரசவத்துக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டு போன நேரத்துலேருந்து அவங்கெல்லாம் கோவிலே கெதின்னு கிடக்க, இங்கே ஜின்னு
இன்னும் வாசலே கெதின்னு கிடக்க ஒரு வழியாக குழந்தைய பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜின்னுக்கிட்ட கொடுக்குறாங்க. பாய் பேபி அழகாக இருக்கான். பட் அவருக்கு அவனை ரசிக்கிறதை விட குழந்தைய வாங்கி கணத்தில் மட்டும் அப்படின்னு கிஸ் பண்ணி, இந்தாங்கம்மா பாருங்க உங்கள் பேராண்டியன்னு கொடுத்துட்டு அப்படியே என் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்னு தான் நிற்கிறாரு. அம்மனியை பார்க்கணுங்கன்னு இருங்க வார்டு மாற்றணும்னு போய் பாருங்க அப்படின்ட்டு வார்டை மாற்றினதும் அம்மனி அப்படின்ட்டு அவர் உள்ளே ஓடி வர. அப்போ தான் கணத்தை வந்துடுங்க பாவா அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஏனுங்க அம்மனி வலிச்சிருச்சிங்களா அப்படின்னு அந்த மனுஷன் கண்ணில் எதுக்கும் கலங்காத ஒரு கண்ணில் கூட டியர்ஸ். ஐயோ எங்கள் பையன் கூட இந்த பாடுபடுத்தலை போல், நீங்கள் ஏன் இப்படி அலறிங்க பாவா அப்படின்னு கண்ணை தொடச்சி விட. போங்க மணி உள்ளே இருந்த நேரம் பயந்துட்டானுங்க அப்படின்ட்டு கணத்தில் கிஸ் பண்ணி ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டலை விட்டு 3 பேருமே நகரில் அங்கேயே தான் கெதியாக கிடக்குறாங்க. உங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க. ஸோ நார்மல் டெலிவரிங்கிறனால 3 நாளைக்கு அப்புறமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு மாற்றிட்டாங்க. மியாவோ எப்பாடியப்பா இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லடி அப்படின்னு ஆராத்தி எடுக்கிறா. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, உன் புருஷன்லேருந்து மாமியார் மாமனார்லேருந்து நீ உனக்கு புள்ள பெக்கிற வரைக்கும் ஒரே வேண்டுதல் தான், பார்த்துக்கோ. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஜின்னெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எதோ உங்களுக்காக வேண்டுதல் பண்ணியிருக்காரு. மன்சோர் சாப்பிட்டாரு, அதை பண்ணார் இதை பண்ணாலும் சொல்லும்போது என்ன ஏன் பாவா அப்படின்னு, நான் மட்டும் இல்லையே அப்படின்ட்டு அவரும் அவங்க அப்பா அம்மா மாட்டி விட, ஐயோ அத்தம்மா நானா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. எங்கள் பிள்ளைக்கு செய்யாமல் யாருக்கு கண்ணு செய்ய போகிறோம், நீ துடிச்ச துடிப்பை பார்த்து பயந்துட்டான் கண்ணு, உனக்கு ஒன்றும் இல்லை நல்லபடியாக என் பேரண்டியை கொண்டு வந்துட்டேன், இனி என்ன நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, உண்மையிலே இந்த அன்புக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சவ தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணுது. அவ்வளோ வந்துட்டு அன்பை கொட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இவங்களுக்காக எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கா. ஜின்னும் இல்லை கண்ணு வேணாம், இதுக்கு மேலே வேணாங்க அம்மனி, பேசாமல் நான் போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன், அப்போ கூட உங்களுக்கு வலிக்கக்கூடாது அந்த மனுஷன் நினைக்க. ஐயோ ஏனுங்க பாவா இப்படிலாம், அதெல்லாம் கிடையாது, நான் இன்னும் நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எது அம்மனி உடம்பு தாங்குங்களா அப்படிங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா பாவா, அதெல்லாம் பார்த்துக்க வேணுங்க அம்மனி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் சரி உங்களுக்கு ஃபீட் பண்ண மொதல் கொடுக்க மற்ற நேரம்லாம் அவரே வச்சு பார்த்துக்கிறாரு. அவங்க அம்மா அப்பாவும் அவரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. பேரண்டே கூட நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஸோ தண்ணி ஊற்றுறது எல்லாம் அவங்க தான். உங்களுக்குமே வாக்கண்ணு மெதுவதுன்னு தண்ணி வச்சுருக்கேன் குளிச்சுட்டு போவியா அப்படின்னு அவங்களே குளிக்க வைக்க வந்தாலும், இல்லைங்க அத்தம்மா அப்படின்னு நீங்கள் செய்யாகதை பார்த்து, சரி கண்ணு அப்படின்னு அவங்க வெளியே போக வந்து புருஷனாச்சே. ஸோ ஒரு ஏனுங்க அம்மனி நான் ஊற்றி விடலாங்களா அப்படின்னு வராரு. ஐயோ போங்க பாவா அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட, அவரோ நான் ஊற்றி விடுறேன் கம்மனி அப்படின்னு உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தலையை வந்துட்டு அந்த சாம்பிராணி போடுறது எல்லாமே அவர் தான். அப்பப்போ கொஞ்சம் சில்மோஷமும் பண்ணிக்கிறாரு. நீங்களும் சும்மா இருங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அவரும் சிரிச்சுக்கிறாரு. ஸோ வந்துட்டு இப்படியே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க கொஞ்சம் நாள் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுறீங்க. ஸோ முதல் முறையாக பாவா அப்படின்னு அவரை ஹக் பண்ண, ஏனுங்க அம்மனி ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு அவர் கொஞ்சம் பதற, அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க பாவா, எனக்கு நீங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்க, ஏனுங்க அம்மனி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் வேணான்னு சொல்லுவானுங்களா அப்படின்னு அவரும் இழுத்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நானும் ஏங்கி போய் தாங்க அம்மனி இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் உடம்பு ரொம்ப இதாக இருக்கேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் ஹேக் பண்ணி அப்படியே பாவா பாவா நீங்கள் மோன் பண்ண அவருமே உங்களுக்குள்ள அம்மனி அம்மனின்னு அப்படியே கரைஞ்சி போகிறாரு. அவங்களோட குடும்பம் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறவங்க கண்ணே படுற அளவுக்கு அந்த ஊரே வந்துட்டு உங்களை கொண்டாடுது. அந்த அளவுக்கு இந்த குடும்பம் அப்படி பேர் வாங்கி வச்சுருக்கு. ஸோ இப்படி ஒரு குடும்பத்தில் நம்மளும் வந்து சேர்ந்தது பெரிய விஷயம்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒன் டே வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வரீங்க. ஏனுங்க அம்மனி என்ன கூட கூப்பிட கோவிலுக்குலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு ஜின்னும் வந்துட்டு பொண்டாட்டி தனியாக விட மாட்டார் வந்துட்டார். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு நானா கிட்ட போ அப்படின்ட்டு அப்படியே குழந்தைய கொடுக்க, நானா அப்படின்ட்டு அவனும் தாவுறான். வாங்க வாங்க அப்பாட்ட வாங்க அப்படின்னு அவன் தூக்கிட்டு, ஏனுங்க அம்மனி திடீர்னு தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அது ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு தான். அதுக்கு என்னையும் கூப்பிட்டு தான் வந்திருப்பேனுங்களா அம்மனி, வர சொல்லிட்டு தானேங்களா வந்தேன், அதான் வந்து நிற்கிறீங்களே பாவா அப்படிங்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டு போகலாங்களா அம்மனி அப்படிங்கிறாரு. அதுக்கு தானே வந்துருப்பீங்க அப்படிங்கிறீங்க சிரிக்கிறாரு. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் திரும்ப கன்சீவ் ஆகிருக்கீங்க, அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை அங்கே வச்சுட்டு தான் அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்தால் வருவார்னு தெரியும். அவருமே அதை பார்த்ததுமே நீங்கள் எங்கேன்னு கேட்க கோயிலுக்கு போயிருக்கான்னு சொன்னது வந்துட்டார். வாங்க அம்மனி போய் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ டாக்டரோ கையில் இருக்க குழந்தைய பார்த்துட்டு, நான் பேபிக்கு இன்னும் 1 இயர் கூட ஆகலை போல், 10 மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே வந்துட்டு அது சரி அப்படின்ட்டு கங்க்ராட்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, 2 months தான் ஆகுது, நல்லா பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, அவருக்கா சொல்லி தரணும் பார்த்துக்கிறதுக்கு. நீங்களும் சிரிப்போட அவரை பார்க்க, அவரோ ஏனுங்க அம்மனி கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் பொறுக்கல போங்க பாவா அப்படிங்கிறீங்க. ஏனுங்க அம்மனி ஏன் மேலே தூக்கி அத்தனையும் போடுறீங்க அப்படின்ட்டு சிரிக்கிறாரு.
ஏன் அப்போ நீங்கள் காரணம் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க, ஐயோ அம்னி அப்படி இல்லைங்க அம்னி கோவப்படாதீங்க அப்படின்ட்டு அங்கே டாக்டர் பேசினதுக்கப்புறம் அவருக்கு கிட்டே இப்படிலாம் நடந்துக்கணும் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸோ டேப்லெட்லாம் வாங்கிட்டு வாங்க அம்னி போகணும். வீட்டில் வந்து ஸ்வீட் பாக்ஸோடு நிற்க அவங்களும் ஒன்றும் புரியாமல் குழந்தைய வாங்கிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அது அம்னி மறுபடியும் மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. குடும்பத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்கள அத்தம்மாவோ வந்து அப்படி ஹக் பண்ணி செல்லம் அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறாங்க, அப்படியே ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு அத்தம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்க. அப்போ வந்துட்டு மாமனாரும் வந்து தலையை தடவி இனிமேல் நான் தான் என் மகளை பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. மாதிரி மறுபடியும் பொறுப்பை கையில் எடுத்துக்க. மாமியாரோ அப்போ நான் பெரியவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஜின்னும் அப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் சிரிக்க, அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டியை நான் தான் பார்த்துக்குவேன், நீங்கள் என் பையனை பார்த்துக்கோங்க, அடுத்து வந்தால் அதையும் தரேன், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. குடும்பமாக ஹாப்பியாக இருக்கா மியாவும் வரா. ஸோ அந்த இடைப்பட்ட நாட்களில் அவளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ கன்சீவாக இருக்கா, அதை சொல்லலான்னு தான் வந்தால் மறுபடியும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. நீங்கள் அவள்கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் நீட்டா, அவளும் ஸ்வீட் நீட்டிட்டு அவளோடதை நீங்கள் பார்த்துட்டு என்னடி விசேஷமானு கேட்க அப்படின்னு வைக்கப்பட்டவ இப்போ தான் உங்கள் ஸ்வீட் பாக்ஸை பார்த்து இன்னும் நீயும் ஸ்வீட் நீட்டுற, இப்போ தான் பையனுக்கு 10 மாதம் அப்படிங்கும் போதே வயிற்றில் 2 மாதம் அப்படின்னு வைக்கப்பட, அது சரி அப்படின்னு அவள் சிரிச்சுக்கிட்டு நீ கலக்கு அப்படின்ட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டு அவளும் பேசிட்டு அவள் கிளம்பிடுறா. நீங்கள் அப்படியே ரூம்குள்ள வர ஜின்னும் வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு உங்களை அப்படியே காதலோட பார்க்குறாரு. நீங்களும் பாவா அப்படின்னு அவரை ஹக் பண்ணிக்க மெதுவாக பூ மாதிரி தூக்கிட்டு வந்து உங்களை படுக்க வச்சு கொஞ்சம் நாளைக்கு தள்ளி இருக்கணுமாங்க அம்மனி, அதனால் இப்படியே தூங்குங்க. பாவா சரிங்க அம்மனி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோ செல்ல செல்ல கிஸ்ஸஸ் மட்டும் கொடுக்க அதுலேயே நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க உங்கள் ஃபோர்ஹெட்டில் அம்மனி ஐ லவ் யூ அப்படின்னு அவர் சொல்ல தூக்கத்தில் கூட பாவா ஐ லவ் யூ அப்படின்ட்டு நீங்களும் அவர் கழுத்தில் கிஸ் பண்ண அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு நிறைவான குடும்பம், ஹாப்பியான எண்டிங். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாவது லைட்டாக தெலுங்கில் தப்பாக பேசியிருந்தால் சாரி, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. பிகாஸ் நமக்கு வர அளவுக்கு பேசியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.